ஸ்டார்ட் பண்ணோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். உங்களோட டெஸ்லா ஆன்லைன் ஸ்கூலோட பயோட அதே மாதிரி ஃபிசிக்ஸ்ட இன்ட்ரடக்ஷன் முடிய இப்போ மூணாவதாக உங்களோட கெமிஸ்ட்ரி பாடத்தில் இன்ட்ரடக்ஷன் இந்த கிளாஸ். ஓகே, உங்களோட ஓலெவல் எக்ஸாம் முடிஞ்சு ஓலெவல் எக்ஸாம்ட பேப்பர் மார்க்கிங் நடந்து கொண்டிருக்கிறது. ஏலெவல் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் ஓலெவல் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு முன்னுக்கே பொதுவாக தண்டை ஏலெவல் ஸ்ட்ரீமை தெரிவு செய்யக்கூடிய ஆட்கள் பயோ மேக்ஸ் ஆட்கள் தான். மற்ற ஸ்ட்ரீம்களை பொறுத்த மட்டும் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பின்னால தான் அவங்களோட ஸ்ட்ரீம்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தெரிவு செஞ்சு கொள்வாங்க, எதுக்கு போகிறன்றதை வச்சு, அதாவது ரிசல்ட்ஸை வச்சுக்கொண்டு. பெரும்பாலும் ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு முன்னுக்கு ஏலெவல்ட சயின்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செய்யக்கூடிய ஆட்கள் அவங்களோட ஓலெவல் ரிசல்ட்ஸில் ஒரு 100% ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கும், நம்பிக்கை ஒன்று இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. சயின்ஸ் மேக்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரும், ஆகவே அதனால் நாங்கள் ஏலெவல் சயின்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வரோம்ன்ற அடிப்படையில் வருவாங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த உங்களோட இன்ட்ரடக்ஷன் செஷனை வந்து நான் ஒரு 3 ஸ்டேஜில் உங்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். முதலாவது, ஏற்கனவே உங்களுக்கு ஏலெவல் சம்மந்தமான ஒரு அறிமுகம் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்பயும் நான் சின்ன ஒரு அறிமுகம் ஒன்றை தந்துட்டு எங்களோட கெமிஸ்ட்ரியோட அறிமுகம், அதே மாதிரி எங்களோட கெமிஸ்ட்ரி பேப்பரோட ஒரு அறிமுகம் உண்டு. அடுத்தது எங்களோட பாடத்தை நாங்கள் ஏழுமென்று சொன்னால் இன்றைக்கு சின்ன ஒரு பகுதியோடு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் நிறைய பேருக்கு இருக்கும் என்னதுன்னு சொன்னால் ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் செய்யணும்ன்ற ஒரு ஆசை உண்டு நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் ஓலெவல் ரிசல்ட்ஸ் வந்து மேக்ஸ் சயின்ஸில் சில நேரம் எனக்கு குறைவாக வரும்ன்ற காரணத்தால் சில நேரம் சிலவங்க ஏலெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் உள்ளுக்கு வராமல் இருக்கலாம். சில நேரம் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்க்கலாம்ன்றதுக்காக வேண்டி நான் இந்த விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்கிறேன். உண்மையிலேயுமே எங்களோட ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஏலெவலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஏலெவலுக்கான ஸ்ட்ரீம்கள் பார்க்குற நேரம் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் 2 இருக்குது. ஒன்று பயோ சயின்ஸ், அதே மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸ். ரெண்டாவது காமர்ஸ், அடுத்தது வந்து ஆர்ட்ஸ், அதுக்கு பிறகு வந்து டெக்னாலஜியில் 2 இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னு சொன்னால் பயோடெக்னாலஜி, அடுத்தது வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு சொல்லி. அடுத்தது வந்து இன்னொரு ஏலெவலுக்குரிய பகுதி ஒன்று இருக்குது, வொகேஷனல் பாத்னு சொல்லி ஒன்றும் இருக்குது. ஓகே, இதுதான் ஏலெவலுக்குரிய ஸ்ட்ரீம். இப்போ இந்த ஸ்ட்ரீம்களுக்கு போகணுமாக இருந்தால் நீங்க என்ன மாதிரி ஓலெவல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கான சர்க்குலர்கள் எல்லாம் இருக்குது. சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் ஒரு ஆள் பயோ சயின்ஸையோ அல்லது மேக்ஸையோ பிசிக்கல் சயின்ஸையோ படிக்க வராருண்டால் நாங்கள் கம்பைன் மேக்ஸ்ன்னு சொல்லுவோம் எங்களோட நடைமுறையில். ஆனால் ஃபிசிக்கல் சயின்ஸையும் படிக்க வராருண்டால் அவர் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்திருந்தால் இந்த ஸ்ட்ரீம் உள்ளுக்கு உட்காரலாம் முண்டா. சயின்ஸ் ஸ்ட்ரீம் செய்யக்கூடிய, அதாவது பயோ சயின்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு இருக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் என்னது என்றால் சயின்ஸில் C ஒன்று இருக்கணும், மேக்ஸில் S இருந்தால் போதும். இதுதான் மினிமம் ரிசல்ட்ஸ். சரியா? சயின்ஸில் ஒரு C ஒன்றும் மேக்ஸில் S-உம் இருக்கணும், இது மினிமம் ரிசல்ட்ஸ். அதே மாதிரி பிசிக்கல் சயின்ஸ் கம்பைன் மேக்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு மேக்ஸில் சியும் சயின்ஸில் S-உம் இருந்தால் போதும். இதுதான் ஆக மினிமம் ரிசல்ட்ஸ். விளங்குதா? ஆனாலும் ஸ்கூல்களுக்குள்ள போய் ஒரு ஆள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் செய்கிற நேரம் எதிர்பார்க்கப்படுறது என்னது அப்படின்னா குறைஞ்சது வந்து 2 பாடத்திலையும் C-ஆவது எதிர்பார்ப்பாங்க. ஸ்கூல்களில் வந்து அப்படித்தான் பெரும்பாலும் எதிர்பார்ப்பாங்க. சில ஸ்கூல்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நிபந்தனைகளோடு எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் உண்மையிலேயுமே கவர்மெண்ட் சர்க்குலர் படி ஒரு ஆள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில், அதாவது பயோ சயின்ஸ் செய்யணும் என்றால் சியும் சயின்ஸில் சியும் மேக்ஸில் S-உம் இருந்தால் போதும். அதே மாதிரி கம்பைன் மேக்ஸ், அதாவது பிசிக்கல் சயின்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து மேக்ஸில் சியும் சயின்ஸில் S-உம் இருந்தால் போதும். இதுதான் ஆக மினிமம் குவாலிஃபிகேஷன். சரியா? இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய சில நேரம் ஆசை இருக்கும் சயின்ஸ் ஸ்ட்ரீம் செய்யணும்னு சொல்லி. ஆனால் இந்த சின்ன ரிசல்ட்ஸ்ன்றதுனால சில நேரம் பின்வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம்.
சரியா? ஓகே. உண்மையிலேயுமே சொல்ல போனால் இப்ப என்னை பொறுத்த மட்டும் நான் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கும் மேல 2021 இருந்து ஏ லெவலுக்கான கெமிஸ்ட்ரி பாடம் செய்ய தொடங்கி 21, 22, 23, 24, 25, 26 சரியா 27, 28வது ஏ லெவல் பேட்சுக்கான கிளாஸஸ் தான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. ஆன்லைன் அதே மாதிரி ஆன்சைட் கம்பல்ல ஆன்சைட்டுக்குரிய கிளாஸஸ்களும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நடக்குது. அப்ப இதுல என்னது அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய ஆட்கள் எந்த அமைப்புல இந்த இதுக்கு வரனா நல்ல ஏ அல்லது பி என்ற சயின்ஸ் மேக்ஸ்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறார்கள் என்னதுனால் ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வருவாங்க. அந்த எதிர்பார்ப்போட வருவாங்க. இப்போ சின்ன ரிசல்ட்ஸ் ஒன்று இருந்தால் வாரத்துக்கு கொஞ்சம் பின்வாங்குவாங்க. நான் என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய இது என்னது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயும் ஓ லெவல் ரிசல்ட்ஸ்ன்றது ஒரு நாளும் உங்களோட ஏ லெவல்ல தாக்கம் செலுத்த போறது இல்லை. விளங்குதா? ஓ லெவல்ட ரிசல்ட்ன்றது ஒரு நாளும் ஏ லெவல்ல செல்வாக்கு செலுத்த போறது இல்லை. ஓ லெவல்ன்ற ரிசல்ட்ஸ்ன்றது வெறுமனே என்னது அப்படின்னு சொன்னால் ஒரு தடை தாண்டலுக்குரிய ஒன்றே ஒழிய, அதாவது ஓ லெவல் என்று சொல்றது வந்து ஒரு பெரியர் எக்ஸாம் என்று சொல்லுவோம். ஏ லெவல்ன்ற அந்த வேக்குள்ள நீங்க போறதுக்கு ஒரு தடையை தாண்டணும். அந்த தடை தான் ஓ லெவல்ன்றது. அந்த தடையை நீங்க எப்படி தாண்டீங்கன்றது இன்னைக்குள்ள விஷயம் இல்லை. 9A எடுத்து தாண்டீங்களா அல்லது 8A 7A இப்படி பெரிய ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து தாண்டீங்களா இல்லாட்டி நார்மலா ஏ லெவல் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனோட நீங்க தாண்டீங்களான்றது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க அங்களை தாண்டி வந்தா சரி. அதாவது ஓ லெவல்ன்ற இத நீங்க தாண்டிங்கள வந்தா சரி. அதை எப்படி தாண்டினாலும் ஓகே. நீங்க 9A எடுத்து தாண்டினாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 1A எடுத்து தாண்டினாலும் பிரச்சனை இல்லை. வந்தா உங்களுக்கு இங்கல என்ன செய்யும்னு சொன்னால் பார்த்திருக்கும். உங்களுக்கான என்னதுன்னு சொன்னால் வே இருக்க போகுது. அதுல ஒன்று வந்து என்னதுன்னா பயோ சயின்ஸ், அடுத்தது வந்து பிசிக்கல் சயின்ஸ், அடுத்தது காமர்ஸ், ஆர்ட்ஸ், அதே மாதிரி டெக்னாலஜி, இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அடுத்தது வந்து என்னதுன்னு சொன்னால் பயோடெக்னாலஜி. இப்ப நீங்க இங்கல வந்ததுக்கு பிறகு 9A எடுத்தாலும் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1A எடுத்தவரும் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நார்மலாக சிஎஸ் எடுத்த ஒரு ஆளும் சயின்ஸ் மேக்ஸ்ல அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். இவர் 9A எடுத்தன்றதுக்காக வேண்டி அவருக்கான சில வாய்ப்புகள் கூட கிடைக்கும்ன்றது இல்லை இன்னைக்கு. அவை இதை நல்ல அடிப்படையா விளங்கிக்கோங்க. ஒரு நாளும் உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன செய்ய போறது இல்லை என்றால் ஏ லெவல்ல செல்வாக்கு செலுத்த போறது இல்லை. அப்ப நீங்க ஏ லெவல் சயின்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வார நேரம் உங்கள்கிட்ட முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று என்னதுன்னு சொன்னால் உங்களோட மேல உங்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கணும். உங்கள்கிட்ட செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒன்று கட்டாயம் இருக்கணும். நீங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒன்று இல்லை அப்படின்னால் நீங்க 9A எடுத்தும் எந்த பிரயோசனமும் இல்லை. ஏ லெவலுக்குள்ள வந்து பயோ சயின்ஸ் மேக்ஸ் செய்ய மாட்டீங்க, செய்ய இயலா. உங்களோட ரிசல்ட்ஸை நம்பி நீங்க வருவீங்கடா. நான் 9A எடுத்துட்டேன், இதனால ஏ லெவல் சயின்ஸ் செய்கிறேன், இதனால நான் பிசிக்கல் சயின்ஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த ரூட் அமைச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. விளங்குதா? அது இல்லை. உங்களோட சயின்ஸ் ரிசல்ட்ஸ்ல ஓ லெவல் சயின்ஸ் ரிசல்ட்ஸ்ல எனக்கு சி ஒன்று தான் இருக்குது. விளங்குதா? அதே மாதிரி மேக்ஸ்ல எஸ் ஒன்று தான் இருக்குது. பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களோட மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது, கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்குது. என்னால ஏலும், என்னால செய்யலாம். விளங்குதா? உங்களோட ரிசல்ட்ஸை நீங்க பார்க்கல, உங்களை நம்பி வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக பயோ மேக்ஸ் என்ன செய்யலாம் என்றால் செய்யலாம். சரியா? ஆகவே இது முதலாவது விஷயம். ஏ லெவல் செய்யறதுக்கு உங்களுக்கு ஓ லெவல்ட ரிசல்ட்ஸ் எந்த விதத்திலையும் ஒரு முக்கியமானது ஒன்று இல்லைன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு மினிமம் ரிசல்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் சர்க்குலர் அடிப்படையில் சிஎஸ் இருந்தால் போதும் உங்களோட பயோ பிசிக்கல் சயின்ஸை நீங்க செய்யறதுக்கு. அவை இது முதலாவது. இது நான் சொன்னது யாருக்கு அப்படின்னு சொன்னால் சில நேரம் உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை விட குறையிற சந்தர்ப்பத்துல நீங்க பயோ பிசிக்கல் சயின்ஸ்ல இருந்து சில நேரம் விலகி போகலாம். சரியா? அப்ப அந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் நான் இன்னைக்கு ஆரம்பத்துல சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயம். அவ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இப்ப ஏ லெவல்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஓ லெவல் மாதிரி இல்லை. ஏ லெவல்ன்றது ஓ லெவல் மாதிரி இல்லை. ஏ லெவலுக்கும் ஓ லெவலுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. சொல்லுவாங்க என்னதுன்னு சொன்னா மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லி அவ்வளவு ஒரு டிஃபரண்ட் ஒன்று இருக்குது. விளங்குதா? இப்ப நீங்க ஏ லெவலுக்குள்ள வந்தா ஏ லெவல்ன்றது ஒரு போட்டி பரீட்சை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு போட்டி பரீட்சை. இலங்கையில
யாரெல்லாம் பயோ சயின்ஸ் செய்யறாங்களோ அவ்வளவு பேரோடையும் நீங்க போட்டி போட போறீங்க. அதே மாதிரி பிசிக்கல் சயின்ஸ், இலங்கையில் உள்ள யாரெல்லாம் பிசிக்கல் சயின்ஸ் செய்யறாங்களோ அவ்வளவு பேரோடையும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா போட்டி போட போறீங்க. உங்களோட கிளாஸ்ல இருக்கிற 10 பேர் இல்ல, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய 300-400 பேர் இல்ல, உங்களோட ப்ரொவின்சியல் இருக்கக்கூடிய ஆட்கள் இல்ல, ஆல் ஐலண்ட்ல தமிழ் மீடியம், இங்கிலீஷ், சிங்கள மீடியம் 3 மொழியிலையும் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரோடையும் சேர்ந்து போட்டி போடக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த ஏ லெவல் என்று சொல்றது. அது ஏ லெவல்ன்றது போட்டி பரீட்சை. ஸ்ரீலங்கன்ல இருக்கக்கூடிய ஆக காம்படிஷனான ஒரு போட்டியான ஒரு பரீட்சை என்றால் ஏ லெவல் எக்ஸாம். விளங்குதா? ஆகவே இந்த போட்டி எப்படிப்பட்ட போட்டின்னு சொன்னால், இந்த ஏ லெவல்ன்றது ஒரு மெரதன் மாதிரி. ஏ லெவல்ன்றது மெரதன். இப்ப நீங்க ட்ரக்ல எல்லாரும் ஒரே இடத்துல தான் வந்து நின்றுப்பீங்க. 9A எடுத்தாலும் இந்த இடம் தான் இருப்பாரு, 7A எடுத்தவரும் இந்த இடத்துல தான் இருப்பாரு, அதே மாதிரி 1A எடுத்தவரும் இதுல தான் இருப்பாரு, 1C எடுத்தவரும் இதே இடத்துல தான் இருப்பாரு. ஒரு ட்ராக், ஒரு லைன். விளங்குதா? இப்ப நீங்க ஓட ஸ்டார்ட் பண்ற நேரம், நீங்க இந்த ஓடி எப்படி அந்த மெரதனை கம்ப்ளீட் பண்றீங்க, அந்த 2 வருஷத்தை ஓடி நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்றீங்க, எப்படி எக்ஸாம் ஃபேஸ் பண்றீங்கன்றதுதான் இருக்குது. விளங்குதா? ஆகவே இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல என்னதுன்னு சொன்னால், இந்த மெரதன்ல நீங்க எப்படி ஓடுறன்றதுதான் ஆக முக்கியம். விளங்குதா? அப்ப அதை நீங்க எடுத்த உடனே பயோ சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்த உடனே எடுத்த உடனே சிலவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஆர்வத்துல வேகமாக ஓட்டுறாள் கழிக்குது மெரதன்ல. அப்படி ஓடி சரி வராது. அதே மாதிரி என்னதுன்னு சொன்னால் கொஞ்சம் மெது ஓடுவோம், 2 வருஷம் காலம் இருக்குத்தானே முள்ள போம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஆக்களும் இருக்குது, அதுக்கும் சரி வராது. அப்ப எப்படி ஓடணும் இருக்குது நான் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். உங்களோட கிளாஸில் போற நேரம் இந்த விஷயங்கள் நான் சொல்லுவேன். சரியாமா? ஓகே. இப்ப இதுல நீங்க ஓடி வார ஃபர்ஸ்ட்டுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு பயோ சயின்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கான கிஃப்ட் என்னது என்றால், உங்களோட அடைவு என்னது என்றால் மெடிசின். விளங்குதா? மெடிசின் போவீங்க. சரியா? ஆல் ஐலண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அதே மாதிரி நேஷனல் வைஸ் ஒரு 2000 பேர் உதாரணத்தை வச்சுக்கொள்ளும். நான் உங்களுக்கு வேண்டிய இந்த பிடிஎஃப் ஒன்று இருக்குது, நான் அனுப்புறேன் எல்லாம் ஃபுல்லா. என்னதுன்னு சொன்னால் இத்தனை பேருக்கு மெடிசின். அதுக்கு அடுத்தபடியாக இத்தனை பேருக்கு டென்டல், ஒரு 60-80 பேருக்கு டென்டல். அதுக்கு பிறகு ஒவ்வொரு கோர்ஸ், வெட்டினரி சர்ஜன், பிஎஸ்சி, அதே மாதிரி நேச்சுரல் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், இப்படி இப்படின்னு ஒவ்வொன்று வரும். பிசிக்கல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வாராக்களுக்கு E1 இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி. அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த யூனிவர்சிட்டி, மொரட்டோ யூனிவர்சிட்டி, நல்ல டாப் ஆக ஃபர்ஸ்ட்டுக்கு வருவீங்கன்னா மொரட்டோ. விளங்குதா? அப்ப இதுதான் இருக்கிறது, இதுதான் ஏ லெவல்ன்றது. அப்ப ஒரு மெரதன், ஒரு போட்டி பரீட்சை. ஆகவே நீங்க இந்த 2 வருஷத்தையும் எப்படி பார்க்கணும்னா, உங்களோட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர், பக்கத்துல படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கான போட்டியாளர் என்ற அந்த இதோட தான் நீங்க பார்க்கணும். அந்த மென்டாலிட்டியோட தான் இந்த 2 வருஷமும் நீங்க போகணும், பயணிக்கணும். ஓகே, இது ஏ லெவல்ல இருக்கிற விஷயம். இப்ப அடுத்த விஷயத்துக்கு நாங்க வருவோம். ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் முழுக்கு வந்த நேரம் நீங்க உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ்டையோ அல்லது உங்களோட ரிலேட்டிவ்ஸ்டையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நானமார் தாத்தமார்ட்ட நீங்க சொல்ற நேரம், சில நேரம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம், ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ன்றது ஒரு கஷ்டமான ஒரு ஸ்ட்ரீம், ஆக கஷ்டமான ஒரு ஸ்ட்ரீம் தான் ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலுமே ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ன்றது ஒரு லேசான ஸ்ட்ரீம். பயோ மேக்ஸ் பிசிக்கல் சயின்ஸ்ன்றது லேசான ஸ்ட்ரீம், கஷ்டமான ஒரு ஸ்ட்ரீம் இல்லை. சரியா? மற்ற ஸ்ட்ரீம்கள் மாதிரி இல்லை. அப்ப இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, என்னது ஏ லெவல் சயின்ஸ் உள்ளுக்கு வந்தா தூக்கம் முழிக்கணும், தண்ணி பாக்கெட்டுள்ளுக்கு காலை வச்சு கொண்டு படிக்கணும், அதே மாதிரி எக்ஸ் ஆயில் அல்லது பாம் அது மாதிரி இதுகளை தூக்கம் வராமிக்கிறதுக்கு கண்ணுக்கு கீழே பூசி கொண்டு படிக்கணும். இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்படணும் என்று சொல்லி. அப்படியெல்லாம் உண்மையிலேயும் கஷ்டப்பட தேவையில்லை. சரியா? ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் உள்ளுக்கு வந்தால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை. விளங்குதா? உங்களுக்கு அழகா ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலம் அழகா தூங்கி எழும்பலாம். விளங்குதா? உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், அழகா நல்ல 3 நேரமும் நல்ல அழகா தின்னலாம், டென்ஷன் ஆக தேவையில்ல, பசியில இருந்து கொண்டெல்லாம் படிக்க தேவையில்ல. விளங்குதா? அப்ப அப்படி நீங்க படிக்கணும்டா அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணினா இது சாத்தியம் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், இங்க ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அழகா லேசா கொண்டு போகணும், நல்ல ஒரு ரிசல்ட்ஸோட நீங்க எடுக்கணும், கூலா போகணும் என்றால், அந்த மெரதனை நீங்க எப்படி ஓடணும் என்றால், ஹார்ட் ஒர்க் பண்றது இது இல்லை.
கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்பட தேவையில்ல. என்ன செய்யணும்டா, நீங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். நீங்க ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல நீங்க எப்படி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றீங்களோ அந்த அடிப்படையில் உங்களோட ரிசல்ட்ஸ் வரும். எந்த அளவுக்கு நீங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றீங்களோ அந்த அடிப்படையில் உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன செய்யும் என்றால் வரும். ஆகவேமா ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ன்றது கஷ்டம் இல்லை. யாருக்கு கஷ்டமாகுறேன்டா, யாரு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலையோ, ஆரம்பத்திலிருந்து சரியாக பிளான் பண்ணி தன் அந்த 2 வருஷத்தையும் அவர் கம்ப்ளீட் பண்ணலையோ அவருக்கு கஷ்டமா இருக்கு. அவர் கஷ்டப்படுவார், விளங்குதா? அவரு தடமாறுவார், அவரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தூக்கம் முழிக்கணும், விளங்குதா? அப்ப தின்னாம குடிக்காம படிக்கணும். அப்ப அதெல்லாம் தேவையில்லை. ஆரம்பத்துல இருந்து நீங்க சரியா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணினா உங்களுக்கு 6 ஹவர் 6 மணித்தியாலம் அழகா தூங்கி எழும்பலாம், முன்னேறம் நல்லா சாப்பிடலும், அதே மாதிரி உங்களோட ஃபெமிலிகள்ல நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்களுக்கு அழகா போயிட்டு வரலாம். ஆகவே அந்த ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுதான் இந்த ஏ லெவல்ல சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஆக முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஓகே. அடுத்தது நிறைய பேர் விட்ற பிழை என்ன அப்படின்னா, ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்தோம்னா தான் போற கிளாஸஸ் சரியாக தெரிவு செஞ்சுக்கிறது இல்லை. விளங்குதா? நான் படிக்கிற கிளாஸ், நீங்க ஏ லெவல் சயின்ஸ்ல 3 பாடத்தையும் போகக்கூடிய கிளாஸஸ்களை சரியாக தெரிவு செய்யறது இல்லை. ஆன்லைன்லயும் சரி, அதே மாதிரி ஆன்சைட்ல போகக்கூடிய கிளாஸ்களும் சரி, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது விஷயங்கள் எல்லாம் ஃபுல்லா நல்லா தேடி பார்த்து சரியான ஒரு கிளாஸ் ஆரம்பத்துல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். சிலாக்கள் என்ன செய்வாங்கன்றா 2 வருஷத்துக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்கன்றா ஒரு 10 சேர்மார்ட்ட மாறி மாறி படிச்சிருப்பாங்க ஒரு பாடத்தை. ஒரு 3 மாசம் ஒரு ஆள்கிட்ட போற, இன்னும் ஒரு 3 மாசம் இன்னொரு ஆள்கிட்ட போற, அவரு சார் இல்லைன்ட்டு இன்னொரு 3 மாசம் இப்படி பெய்த்து கடைசிக்கு ஒழுங்காக சிலபஸ் முடிக்கிறது இல்ல, பாடங்கள் ஒழுங்காக கிளியர் இல்ல. ஆகவே அங்க என்னதுன்னு சொன்னால் ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் கஷ்டம். சரியாக கிளாஸ தெரிவு செஞ்சு கடைசியில இருந்து ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் படிச்ச ஒரு ஆளுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல ஏ லெவல் ஸ்ட்ரீம்ன்றது பெரிய ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்காது, கஷ்டமா இருக்காது. ஆகவே உங்களுக்கு முக்கியமா நான் சொல்றேன், இந்த மிஸ்டேக்க எந்த காரணத்தை கொண்டு நீங்க விட்டுடவான, உங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது, டைம் இருக்குது, நல்லா தேடுங்க. கிளாஸ் அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டு நீங்க அவசரமாக போய்த்து ஜாயிண்ட் ஆக வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் நல்லா தேடி பார்த்து, விளங்குதா, சில 1-2 கிளாஸ்களை பார்த்து நீங்க முடிவெடுங்க. இந்த கிளாஸ் எனக்கு பொருத்தம் இருக்குமா, எனக்கு இந்த கிளாஸ் தெளிவா விளங்குதா, எனக்கு இந்த கிளாஸ்ல போனால் எனக்கு சரியாக எனக்கு போகலாமான்றத நீங்க சரியாக பார்த்து உங்களோட கிளாஸஸ்களை தெரிவு செஞ்சுக்கோங்க. அதுதான் நீங்க நினைக்கிறதுல ஆக முக்கியமான விஷயம். ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல நீங்க கிளாஸஸ்ல சரியா தெரிவு செய்யல, ஆரம்பத்துல அந்த பிழை விடுவீங்க என்றால் சரியாக கஷ்டப்படுவீங்க. விளங்குதா? ஓகே, இது 2வது விஷயம். சரியா? இப்ப 2-3 விஷயங்கள் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த விஷயங்கள் நீங்க ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல ஆரம்பமாக நீங்க வார நேரம், காலடி வைக்கிற நேரம், இந்த இதுகளை நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ளணும் முதலாவது. அடுத்தது என்னதுன்னு சொன்னால் ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சம்பந்தமான முழுமையான ஒரு அறிவை நீங்க தேடி எடுத்துக்கொள்ளணும். முழுமையான ஒரு நாலேஜ் ஒன்று, உங்களுக்கு அறிவு ஒன்று கிளியரா இருக்கணும். ஏ லெவல் பயோ ஸ்ட்ரீம் வந்தால் என்னென்ன யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்சஸ் இருக்குது, நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் பயோ சயின்ஸ் செய்கிறேன், நான் கெண்டி டிஸ்ட்ரிக்ட்ல செய்கிறேன் அப்படி என்றால் நான் மெடிக்கல் ஃபேக்கல்டி போகணும் என்றால் என்ன மாதிரி ஸ்கோர் எடுக்கணும், அதே மாதிரி எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவுக்கு நான் வரணும், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எத்தனையா இருக்கணும் என்ற, விளங்குதா, எப்படி நான் இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கணும், மெடிசின் எத்தனை பேர் எடுக்கிறாங்க, எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல மெடிசின் எத்தனை பேர் எடுக்கிறாங்க, இன்ஜினியரிங்க்கு எத்தனை பேர் எடுக்கிறாங்க, இப்படின்ற அந்த கிளியரான ஒரு நாலேஜ் ஒன்றை நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட இந்த வருஷங்களுக்குள்ள தேடி பார்க்கணும், ஜெஸ்கோர்களை தேடி பார்க்கணும். இந்த ஜெஸ்கோருக்கு என்னது மெடிசின் கிடைச்சிருக்குது, அப்ப நான் என்ன மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றது நீங்க என்ன செய்யணும்னா அதை கொஞ்சம் தேடி பார்க்கணும். ஜெஸ்கோர் என்றால் என்ன, ஆக முக்கியம். ஓ லெவல்ல வந்து ரிசல்ட்ஸ் ஏபிசி தான், இங்க ஏபிசி இல்ல, இங்க ஜெஸ்கோர்ன்ற வெட்டுப்புள்ளி ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு டைம் இருந்தா இன்னைக்கு நான் அந்த ஸ்கோர் கால்குலேட் பண்ற மெத்தடையும் கொஞ்சம் சொல்லித்தாரேன். அப்ப அந்த இதை நீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் தேடி பார்க்கணும். தேடி இது சம்பந்தமாக என்ன செய்யணும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி இருக்கிற நேரம் உங்களோட அந்த ரூட்டை என்ன செய்யலாம், கிளியரா அமைச்சு கொள்ளலாம். இந்த விஷயங்கள் தெரியும்டா.
அதுக்கேற்ற மாதிரி நான் எவ்வளவு வேலை செய்யணும், எவ்வளவு டைம் ஒதுக்கணும், நான் என்ன மாதிரி படிக்கணும்ன்ற இதுகளை சரியாக பிளான் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஆரம்பமாக இருக்கிற அந்த இதை நீங்க என்னது சரியாக தேடி எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னாங்க. சரியா? ஓகே. யூனிவர்சிட்டி புக் இருக்குது, நீங்க எடுத்து பார்க்கலாம். யூஜிசியோட அந்த ஹேண்ட் புக் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு விளங்கும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கோர்சஸுக்குமான என்னது கட் ஆஃப் மார்க்ஸ் அனுப்புவாங்க, ஸ்கோர் அந்த இது அனுப்பப்படும். அந்த இதுகளை ஷீட்களை கொஞ்சம் நீங்க தேடி பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு அதுகளை தெரிஞ்சு கொள்ளலாம். சரியாமா? அப்ப இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும் என்றால் உங்களோட இதுல ஏ லெவல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் உங்களுக்கு இருக்கக்குள்ள அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் சம்பந்தமாக நீங்க கொஞ்சம் தேடி பார்க்கணும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னதென்றால் நோட்ஸ்கள் அதே மாதிரி கிளியராக நீங்க என்ன செய்யணும் என்றால் உங்களோட நோட்ஸ்களை நீங்க தெளிவாக எடுத்து வச்சு கொள்ளணும். பாடங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவா கிளியரா விளங்கி கொள்ளணும். ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு தெளிவா கிளியரா விளங்கினா அதுக்கு பிறகு செகண்ட் யூனிட் படிக்கிற நிலைமைக்கு நீங்க போகணும். ஃபர்ஸ்ட் யூனிட் அறகுறையாக செகண்ட் யூனிட்டுக்கு போகக்கூடாது. செகண்ட் யூனிட் அறக்குறையாக இருக்கிறதோட சேர்த்து தேர்ட் யூனிட்டுக்கு போறது இல்லை. ஃபர்ஸ்ட் யூனிட் படிச்சு முடிச்சோம் என்றால் அதுல தெளிவா இருக்கணும், 100% கிளியரா இருக்கணும், கிளியர் பண்ணி கொள்ளணும். நீங்க விளங்குதா? 2 வருஷம் டைம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு நீங்க என்னது அதை தொடங்கி நாங்க கிளியர் பண்ணி கொள்வோம் என்று சொல்லி நீங்க இருக்க கூடாது. அப்ப அந்தந்த யூனிட் அப்பப்ப என்ன செய்யணும் என்றால் கிளியர் பண்ணி கொள்ளணும். அந்தந்த யூனிட் எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு படிச்சா போதும். விளங்குதா? இப்ப சிலவங்க என்ன செய்யறதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்தால், இப்ப நிறைய பேர் இடக்கிட கிளாஸ்க்கு வந்து ஜாயிண்ட் ஆகிற நேரம் விளங்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல நாங்க சில கேள்விகள் அல்லது செகண்ட் தேர்ட் யூனிட்களுக்கு போயிட்டு நாங்க கேள்விகளை டிஸ்கஸ் பண்ற நேரம் அவங்க அந்த கிளாஸ்கள்ல சில நேரம் அந்த பகுதிகளை படிச்சிருக்க மாட்டாங்க. என்னடா சில இடங்கள்ல சில கிளாஸஸ்கள் என்னதுன்னா மேலோட்டமாக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு தான் எங்கட சிலபஸ் வைங்களே. எங்கட சிலபஸ் கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் ஒவ்வொரு பாடத்தின் சிலபஸ் இவ்வளவு உண்டா என்னதுன்னு சொன்னா இவ்வளவு தான் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த வரையறை ஒன்று தெரியாம இவ்வளவு கொடுத்திருப்பாங்க. இதுவும் சரி வராது, இதுவும் சரி வராது. இவ்வளவு உண்டா இவ்வளவு வேணுமெண்டா சில பகுதிகளை விளங்கி போறதுக்காக வேண்டி 1-2 விஷயங்கள்ல நாங்க அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டு வாரது, கொஞ்சம் வெளியில போயிட்டு வாரது ஓகே. அதுக்கு சொல்லி எல்லாம் மொத்தமா நிறைய விஷயம் தெரியணும்ன்றதுக்காக வேண்டி நிறைய இதுகளை நீங்க லோட் பண்ணி கொண்டாலும் உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆகவே அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யணும் என்றால் கிளியராக வச்சு கொள்ளணும். உங்களுக்கு அதை கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி கொள்ளலாம். உங்களோட ரிசோர்ஸ் புக் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கான டீச்சர் கைடு இருக்குது, பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். வேணுடா பிடிஎஃப்ல அனுப்பிவிடுறேன். அப்ப அந்த இதுகளை என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கு நீங்க எடுத்து பார்க்கறதன் ஊடாக உங்களுக்கு அந்த சிலபஸ் எவ்வளவுன்றதை வந்து கிளியராக என்ன செய்யலாம் என்றால் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். சரியாமா? ஓகே. அடுத்தது வந்து நீங்க படிக்கிற ஒவ்வொரு பாடத்திலையும் என்ன விஷயத்த படிக்க போறீங்கன்றது கிளியரா இருக்கணும். என்னத்தை நாங்க படிக்கணும். இப்ப கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் யூனிட் என்றால் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நாங்க என்னென்னத்தை படிக்க போறோம் தெளிவாக இருந்தீங்க என்றால் அந்த பாடத்தை இலகுவாக ஞாபகத்திலையும் வச்சு கொள்ளலாம். அப்ப அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவுன்றது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளவும் மேலும். ஓகே, இது ஆரம்பமான பகுதி. அந்த ஏ லெவல் ஸ்ட்ரீமோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் இன்னைக்கு கதைச்சிருக்கிறேன். நிறைய இருக்குது பேசலாம். நான் நினைக்கிறேன் பயோ கிளாஸ் பிசிக்ஸ் கிளாஸ்ல கதைச்சிருப்பாங்கன்றதுக்காக வேண்டி சொல்ல வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கிறேன். சில நேரம் இந்த பகுதிகளும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். சரியா? ஓகே. இப்ப நாங்க எங்கட 2வது பகுதிக்கு நான் வாரேன். எங்கட ஏ லெவல் கெமிஸ்ட்ரி பாட சம்பந்தமான ஒரு அறிமுகம் உண்டு தாரேன் பாருங்க. உங்களோட ஏ லெவல் கெமிஸ்ட்ரியில மொத்தமாக 14 பாடங்கள் இருக்குது. 14 பாடம். சரியா? எத்தனை பாடம் இருக்குதுங்க? 14 பாடம். கொஞ்சம் இருங்க, நான் உங்களோட சிலபஸை காட்டுறேன். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகிக்கிற விளங்குதாமா? விளங்குதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன், பிடிஎஃப் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்ப இதுதான் உங்களோட ஏ லெவல் கெமிஸ்ட்ரி பாடத்துல 14 பாடங்களும் 14 யூனிட் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் என்னது அப்படின்றால் அணுக்கட்டமைப்பு சொல்ற யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட் அணுக்கட்டமைப்பு. சரியா? அப்ப இது வந்து உங்களோட முதலாவது யூனிட் அணுக்கட்டமைப்பு. 2வது யூனிட்
கட்டமைப்பும் பிணைப்பும் என்று சொல்றது. நான் இதுல PDF அனுப்புறேன், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 3வது ரசாயன கணித்தல்கள், 4வது சடப்பொருள்களினுடைய வாயுநிலை, 5 சக்தியல், 6வது SPD தொகுப்பு மூலகங்களினுடைய ரசாயனம், 7 சேதன ரசாயனத்தினுடைய அடிப்படை எண்ண கருக்கள், 5 ஹைட்ரோ கார்பன்களும் அலசனேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்களும், 9வது ஆக்சிஜனை கொண்ட சேதன சேர்வைகள், 10 நைதரசனை கொண்ட சேதன சேர்வைகள், 11 ரசாயன இயக்கவியல், 19 சமநிலை, 12 சமநிலை, 13 மின் ரசாயனம், 14 கைத்தொழில் ரசாயனமும் சூழல் மாசாக்கம். இதுதான் உங்களோட இது 2 வருஷத்துக்குள்ள நீங்க படிக்க வேண்டிய பாடம். இப்ப இதுல உங்களோட கெமிஸ்ட்ரியை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், சில பிரதான பகுதிகளாக நாங்க உடைக்க போறோம். அதைத்தான் நாங்க அடிக்கடி பேசுவோம். அதுல ஒன்று என்னதுன்னு சொன்னால் ஜெனரல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நாங்க ஒன்று சொல்லுவோம். ஜெனரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது. ஜெனரல் கெமிஸ்ட்ரி உள்ளுக்கு யார் யார் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டும் ஜெனரல் கெமிஸ்ட்ரி உள்ளுக்கு வரும். ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டும் இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டும் உங்களுக்கு என்னத்துக்கு வரும் என்றால் ஜெனரல் கெமிஸ்ட்ரிகளுக்கு வரக்கூடிய யூனிட். இந்த 3 சரியா? நான் போடுறேன் GC சொல்லி போடுறேன், ஜெனரல் கெமிஸ்ட்ரி. சரியா? ஓகே. இப்ப இதுல இந்த 3வது யூனிட்டை நாங்க என்ன செய்யலாம் என்றால் பேசிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லவும் மேலும், அடிப்படை ரசாயனம் என்று சொல்லவும் மேலும், அடிப்படை ரசாயனம் சொல்லுவோம். இதுல அடுத்ததாக நாங்க பார்க்க போறது, பிரிக்க போறது கெமிஸ்ட்ரிய, இந்த சடப்பொருளினுடைய வாயுநிலை, அதே மாதிரி சக்தியல், இந்த 2 பகுதியும் நாங்க சொல்லுவோம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சரியா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த 6வது யூனிட்டை நாங்க சொல்லுவோம் என்னதுன்னு சொன்னால் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த 7, 8, 9, 10 இந்த 4 யூனிட்டும், 7, 8, 9, 10 இந்த 4 யூனிட்டும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்று சொல்லுவோம். அடுத்தது 11, 12, 13 11, 12, 13 இதை நாங்க சொல்லுவோம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இப்போ உங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு மொத்தமாக 5 பாடம் வருது. 4வது யூனிட், 5வது யூனிட், அடுத்தது எத்தனாவது 11வது யூனிட், 12, 13. அடுத்தது 14வது யூனிட் நாங்க சொல்லுவோம் என்னதுன்னு சொன்னால் என்வாயன்மெண்டல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி சொல்லுவோம். அப்ப உங்களோட கெமிஸ்ட்ரியில ஜெனரல் கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நாங்க இந்த கெமிஸ்ட்ரிக்குரிய அந்த பாடங்களை நாங்க உடைக்கிறோம். சரியா? ஓகே. இப்ப இதுல அணுக்கட்டமைப்புல நீங்க என்னத்தை படிக்க போறீங்க? அணுக்கட்டமைப்புன்ற பாடத்துல நீங்க என்னத்தை படிக்க போறீங்க? இங்க நாங்க ஓ லெவல்ல நீங்க படிச்சிருக்கிறதுல இருந்து தொடர மாட்டோம். ஆரம்பத்தில இருந்தே போவோம், பேசிக்ல இருந்தே போவோம். பயப்படவே தேவையில்லை. நீங்க பேசிக் விஷயத்துல இருந்தே நாங்க படிச்சுட்டு போவோம். ஓ லெவல்ல படிக்கிறத விட இன்னும் கீழே இறங்கி பேசிக்காவே நாங்க போவோம். சரியா? அப்போ ஓ லெவல்ல நாங்க சயின்ஸ் படிச்சிருக்கிற விஷயங்கள் மறந்துட்டு, அல்லது சயின்ஸ் ஓ லெவல்ல கிளியர் இல்லை அப்படின்றால், கெமிஸ்ட்ரி கிளியர் இல்லைன்றால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க ஏன்னு நாங்க ஆரம்பத்தில இருந்து போறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் என்ன செய்யாதுனால் வராது. ஓகே. அப்ப என்னதுன்னு சொன்னால் முதலாவது பாடம் அணு கட்டமைப்புன்னு சொல்றது உங்களோட ஓ லெவலை வச்சுக்கொண்டு சொல்லணுமாக இருந்தால் உங்களோட கிரேட் 10 ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் யூனிட்டா, அதாவது 3வது யூனிட் நினைக்கிறேன். 3வது யூனிட் அணுக்கட்டமைப்பு. சரியா? அதுல படிச்சிருப்பீங்க சடப்பொருள் என்றால் என்னது, இலத்திரன், புரோத்திரன், நியூத்திரன், இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுறது, ஆவர்த்தன அட்டவணைகள், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த அணுக்கட்டமைப்புன்ற பாடத்துல நாங்க படிப்போம். அப்ப இது ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமான ஒரு பாடம் தான். நாங்க கொஞ்சம் கூடுதலாக படிப்போம். அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா படிப்போம். சின்ன சின்ன மாற்றங்களோட கூட படிப்போம். அவ்வளவு இருக்கிறது ஃபர்ஸ்ட் பாடம். 2வது கட்டமைப்பும் பிணைப்பும் என்ற பாடம் உங்களுக்கு ஓ லெவல் இருக்குது. நீங்க படிச்சிருப்பீங்க அயன் பிணைப்பு, பங்கீட்டு வலு பிணைப்பு, இந்த பிணைப்புகள் சம்பந்தமாக நாங்க படிப்போம். இதுலயும் என்ன செய்வோம் என்றால் ஓ லெவல் இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள் நாங்க பார்ப்போம். பங்கீட்டு வலு பிணைப்பு சம்பந்தமாக பார்ப்போம். அதுல இன்னும் கொஞ்சம் கூட விஷயங்கள் இருக்குது. அயன் பிணைப்பு,
ஓ லெவல் இருக்கிற அளவு தான் இங்கே ஏ லெவலின் அயன் பிணைப்பு பெரிய அளவில் இல்லை. அது இல்லாமல் இன்னும் சில எக்ஸ்ட்ரா 1-2 பிணைப்புகள் சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த கட்டமைப்பும் பிணைப்பும் என்ற பாடத்தில் நாங்கள் படிப்போம். அப்போ அதுவும் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு விஷயம் இல்லை. ஏற்கனவே ஒரு ஆரம்பத்தில் ஓ லெவலில் பரிச்சயமான ஓ லெவலில் படித்த சில பகுதிகள் தான் அங்கே அதுக்கு வரப்போகுது. அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதலாக வரப்போகுது. மூணாவது பாடம் உங்களோட ரசாயன கணித்தல். ரசாயன கணித்தல் என்ற பாடத்துல நீங்க படிக்க போற விஷயம் என்னதுன்னால் மூல் காண்றது. அதே மாதிரி நீங்க கிரேட் 11ல படிச்சிருப்பீங்க மூல் பின்னம், செறிவு காண்றது, கலவையினுடைய அமைப்பு காண்றது, ஒரு நியம கரைசல் ஒன்று தயாரிக்கிறது, தாக்கங்கள் சமப்படுத்துறது. இதுகளைத்தான் நாங்க என்ன படிப்போம்னா ரசாயன கணித்தல்களையும் படிப்போம். அப்ப அந்த ரசாயன கணித்தல் என்ற பாடமும் ஒரு புதிய ஒரு விஷயம் இல்லை, புதிய ஒரு பாடம் அல்ல. சரியா? ஏற்கனவே உங்களை ஓ லெவல்ல நீங்க படிச்ச அறிமுகமான சில பகுதிகளை கொண்ட ஒரு பாடம் தான் இந்த ரசாயன கணித்தல். இந்த 3 பாடமும் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய பாடம். இந்த 3 பாடமும் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்முக்குரியது. உங்களோட ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு முன்னுக்கு இன்ஷா அல்லாஹ் ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு முன்னுக்கு நாங்க என்ன செய்வோம் என்றால் நீங்க ரிசல்ட்ஸ் வந்து உங்களோட ஸ்கூலுக்குள்ள நீங்க என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 பாடத்தை நாங்க கம்ப்ளீட் பண்ணிருப்போம், முடிச்சிருப்போம். சரியா? விளங்குதா? நீங்க ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ள உங்களை எடுக்கிற நேரம், ஸ்கூலுக்குள்ள எடுக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்க செய்வோம் இந்த 3 பாடமும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிருப்போம். சரியா? ஓகே. இப்ப அடுத்தது வந்தீங்கன்னா சடப்பொருளினுடைய வாயு நிலை அப்படின்ற நேரம் ஒரு 1 மினிட் நியமம். சரியாம்மா? அப்ப இதுல வந்து இது 3ம் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய பாடங்கள். சரியா? அப்ப யோசிக்க தேவையில்லை. நாங்க அவ்வளவு அழகா தெளிவா கிளியரா படிப்போம். உங்களோட முடிய ஃபர்ஸ்ட் டேர்ம்ட ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று நாங்க செஞ்சு பார்ப்போம். ஓகே, நான் வாரேன். நான் எங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி கொண்டு போகும்ன்ற பகுதி வார நேரம் நான் அந்த விஷயங்களை சொல்றேன். அடுத்தது வந்தீங்கன்னு சொன்னா சடப்பொருளினுடைய வாயு நிலை என்றது ஓ லெவல்ல பெரும்பாலும் அறிமுகம் இல்லாத ஒரு பகுதி. பழைய ஓ லெவல் சிலபஸ்ல இருந்துச்சு, புதிய சிலபஸ்ல இல்ல. அடுத்தது சக்தியல்ன்றது இன்னொரு பகுதி ஒன்று உங்களோட ஓ லெவல் இருக்குது. என்னதுன்னு சொன்னால் அகவெப்ப தாக்கம் புறவெப்ப தாக்கம் என்ற ஒரு பகுதி நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த பகுதி இந்த சக்தியலுக்குள்ள வரும். அடுத்தது வந்து SPD தொகுப்பு மூலகங்களினுடைய ரசாயனம். நாங்க இந்த வேர்டை பாவிக்கிறத விட இனோகனிக் தான் நாங்க அதை பார்ப்போம். இனோகனிக்ன்ற இந்த பாடத்துல உங்களுக்கு வாரது என்னதுன்னு சொன்னால் நீங்க இந்த சோடியம் மெக்னீசியம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க. ஏன்னா சோடியத்தை பத்தி படிச்சிருப்பீங்க, மெக்னீசியத்தை பத்தி அதோட ரசாயன தாக்கங்கள் சம்பந்தமாக பார்த்திருப்பீங்க. அது மாதிரி நாங்க என்ன செய்வோம் என்றால் எங்களோட ஆவர்த்தன அட்டவணையில காணப்படக்கூடிய மூலகங்கள் இயல்புகள் சம்பந்தமாக அதுல ரசாயன தாக்கங்கள் சம்பந்தமாக நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த 6வது யூனிட்ல நாங்க பார்ப்போம். 7வது 8வது 9வது 10வது யூனிட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது. இதுல இன்னொரு பகுதி உங்களுக்கு இருக்குது, ஹைட்ரோ கார்பன்கள் என்று சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. சேதன சேர்வைகள் சரியா? அதாவது கார்பனை பிரதானமாக கொண்ட சேர்வைகள் தொடர்பாக நாங்க படிக்கிற பகுதி, மிக முக்கியமான ஒரு யூனிட். சரியா? அடுத்தது ரசாயன இயக்கவியல் அப்படின்னு சொல்றது வந்து உங்களோட பாடத்துல தாக்க வீதம் சம்பந்தமாக நான் மேலோட்டமான அறிமுகம் ஒன்று மட்டும்தான் செஞ்சுட்டு போறேன். என்னால ஒவ்வொரு யூனிட் படிக்கக்குள்ளையும் உங்களுக்கு அந்த அறிமுகங்கள் கிடைக்கும்ன்றதுனால ரசாயன இயக்கவியல் என்ற நேரம் தாக்க விதத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள், ஏன்னா வெப்பநிலை, அமுக்கம், அதே மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. இதுக்கும் ஓ லெவல் இருக்கிற விஷயம் தான். சமநிலை என்று சொல்றது உண்மையிலேயும் ஒரு புதிய ஒரு விஷயம் தான். மின் ரசாயனம் என்ற பாடத்தை பொறுத்த மட்டும் உங்களோட ஓ லெவல்ல இருக்கிற அதே பகுதிகளை தான் நாங்க இங்க படிப்போம். 1-2 விஷயங்கள் தான் கூடுதலாக படிப்போம். நீங்க ஓ லெவல்ல மின் ரசாயனத்தை கொஞ்சம் கிளியராக படிச்சிருந்தால் உங்களுக்கு ஏ லெவல்ல சில கேள்விகளை மின் ரசாயனத்துல செய்யலாம். விளங்குதா? அந்த அளவுக்கு தான் இருக்குது, பெரிய விஷயங்கள் மின் ரசாயனத்துல இல்ல.
அடுத்தது கைத்தொழில் ரசாயனமும் சூழல் மாசாக்கமும்ன்றது வந்து நீங்க எங்களோட இண்டஸ்ட்ரியல் சோடியம் பிரித்தெடுப்பு நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி கச்சா எண்ணெய் காட்சி வடிப்பு, பகுதிப்பட காட்சி வடிப்பு, சாரா எண்ணெய் பிரித்தெடுப்பு படிச்சிருப்பீங்க. வேற இரும்பு பிரித்தெடுப்பு. இந்த கைத்தொழில்கள் சம்பந்தமாக நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். அதோட என்னதுன்னு சொன்னால் அந்த கைத்தொழில்களை செய்யறதன் ஊடாக வரக்கூடிய பக்க விளை பொருள்களால சூழல் எப்படி மாசுபடுதுன்றது சம்பந்தமாக நீங்க இதுவும் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா உங்களோட கிரேட் 11 11வது பாடம், ஏன்னா அந்த பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க சூழல் மாசாக்கம். அந்த விஷயங்களைத்தான் நாங்க இங்க என்ன செய்வோம் என்றால் ரசாயனத்தோட தொடர்பு படுத்தி நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் பார்க்க போறோம். அப்ப இதுதான் உங்களோட இந்த 14 பாடமும் அந்த 14 பாடத்தினுடைய இதுவும். சரியா? ஓகே. இப்ப இந்த பாடம் சம்பந்தமான விஷயங்கள் இவ்வளவு தான். இப்ப நான் அடுத்த இதுக்கு வரேன். என்னதுன்றால் எங்களோட கெமிஸ்ட்ரி பேப்பரை பார்ப்போம். சரியா? எங்களோட கெமிஸ்ட்ரி பேப்பருக்கு நான் வரேன். இப்ப எங்களோட கெமிஸ்ட்ரி பேப்பருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி பேப்பர்ல உங்களுக்கு நீங்க பார்ட் 1 பேப்பரை பொறுத்த மட்டும் 50 MCQ 50 MCQ. MCQன்றது உங்களுக்கு தெரியும், பல் தேர்வு வினாக்கள், கோட் அடிக்கிற கேள்வி. எங்கட பாஷையில சொல்றதாக இருந்தால் கோட் அடிக்கிற கேள்வி. ஏன்னா ஓகே. இப்ப இந்த 50 MCQல நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓ லெவல்ல 4 ஆப்ஷன் தான் உங்களுக்கு தந்திருக்கும். 4 ஆப்ஷன் தான் இருக்கும். அதுல நீங்க சரியானதை தேர்ந்தெடுப்பீங்க, மிக பொருத்தமானதை தேர்ந்தெடுப்பீங்க. இங்க உங்களுக்கு 5 தருவான், 5 விடைகள் இருக்கும், 5 ஆப்ஷன் இருக்கும். அந்த 5ல எது சரியானது, எது மிக பொருத்தமானது, அதை நீங்க என்ன செய்யணும் என்றால் தேர்ந்தெடுக்கணும். இந்த 50 MCQக்கான டைம் உங்களுக்கு எவ்வளவு என்றால் 2 மணித்தியாலம். அப்ப நீங்க நினைப்பீங்க, அடே ஓலவல்ல என்னது 40 MCQக்கு 1 மணித்தியாலம், அதே அழகா சிம்பிளா செஞ்சு முடிச்சுட்டு வந்தோம். இங்க 50 MCQ 10 தான் கூட, 2 hour டைம் தந்திக்குது நினைப்பீங்க. அப்படி இல்லை. இன்னைக்கு அந்த 50 MCQவை நீங்க 2 ஹவருக்குள்ள முடிக்கிற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணி செய்யலுமாக இருந்தால் நீங்க ஜீனியஸ் தான். சரியா? ஓகே, அதை நான் பார்ப்போம். அப்ப 50 MCQ 2 மணித்தியாலத்துக்கு நீங்க செய்யணும். ஒரு MCQக்கு நீங்க கொடுக்க வேண்டிய டைம் 2.4 நிமிஷம். அது சம்பந்தமா பார்ப்போம் நாங்க என்னன்னு சொல்லி. இப்ப இந்த 50 MCQல 3 டைப் MCQ கேள்விகள் இருக்குது. 3 டைப் MCQ கேள்வி இருக்குது. ஒன்று என்னது அப்படின்னா, 1வது டைப் நீங்க பேப்பர் எடுத்தா பார்க்கலாம். உங்களுக்கு இதுல 5 MCQ அடுத்த 30 வரைக்குமான MCQ. 1 MCQ 1வது MCQல இருந்து 30 வரைக்கும் உள்ள MCQல 5 சாய்ஸ் இருக்கும், 5 விடைகள் இருக்கும். அதுல நீங்க சரியானதை தேர்ந்தெடுக்கணும். இது பிரச்சனை இல்லை. அடுத்த 2வது டைப் MCQ என்னதென்றால் 31ல இருந்து 40 வரைக்குமான MCQ. 31ல இருந்து 40 வரைக்குமான MCQல 4 கூற்றுகள் இருக்கும். ABCDன்னு சொல்லக்கூடிய 4 கூற்று இருக்கும். இந்த 4 கூற்றுல ஏயும் பியும் விடையாக இருந்தால், ஏயும் பியும் விடையாக இருந்தால் முதலாவது ஆன்சர் கொடுக்கணும். அதே மாதிரி சரியா முதலாவது ஆன்சர் கொடுப்பீங்க. பியும் சியும் விடையாக இருந்தால், பியும் சியும் விடையா இருந்தா 2 உங்களுக்கு சார்ட் ஒன்று தந்திருக்கும், அந்த இதுல தந்திருக்கும். அந்த அடிப்படையில நாங்க இதை கொடுப்போம். இது மேல உள்ள 30 MCQவை விட கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் நுணுக்கமாக இருக்கும். கொஞ்சம் பாடங்கள் மிக தெளிவா இருக்கணும் இந்த கேள்வி செய்யறதுக்கு. அடுத்த 3வது டைப் MCQ எப்படி அப்படின்னு சொன்னால், உங்களோட 41ல இருந்து 50 வரைக்குமான அடுத்த கடைசி 10 MCக்களும் 2 கூற்று இருக்கும், 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். கூற்று 1, கூற்று 2ன்னு சொல்லி 2 கூற்றுகள் இருக்கும். அப்ப இது எப்படி எடுப்பீங்கன்னு சொன்னா, கூற்று 1ம் 2ம் சரியாகவும் இருக்குது, விளக்கமாகவும் இருக்குது. ஒன்றுக்கொண்டு விளக்கமும் இருக்குது என்றால் அவருக்கு நாங்க ஒரு 1 நம்பரை கொடுப்போம். அதாவது 1வது ஆன்சர். முதலாவது கூற்றும் சரி, 2வது கூற்றும் சரி, ஆனால் ஒன்றுக்கொண்டு விளக்கம் இல்ல, சம்பந்தம் இல்லை அப்படின்னா 2வது ஆன்சர் நாங்க கொடுப்போம். 1வது கூற்று சரி, 2வது கூற்று பிழை அப்படின்றால் 3வது ஆன்சர் கொடுப்போம். 1வது கூற்று பிழை, 3வது கூற்று சரி என்றால் 4வது, 2 கூற்றுமே பிழை என்று சொன்னால் 5வது ஆன்சர் கொடுப்போம். இப்படி 5 ஆன்சர் கொடுப்போம்.
இது உங்களோட மற்ற 40 எம்சிக்யூவை விட இவர் கொஞ்சம் ஹார்ட். ரெண்டாவது டைப் எம்சிக்யூவை விட ஹார்ட். விளங்குதா? இந்த எம்சிக்யூல ஒரு ஆள் 10க்கு 10 எடுப்பாருன்னா அவர் கெமிஸ்ட்ரியில ஓகே. விளங்குதா? 10க்கு 10 எடுக்கிற நிலைமைக்கு அவர் படிச்சிருப்பார் என்றால் அவர் கெமிஸ்ட்ரியில ரிசல்ட்ஸ் அவரோட நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டு வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்ப நீங்க இதுதான் இது. அப்ப உங்களுக்கு இதுக்கான மார்க்ஸ் எப்படி கொடுக்குற அப்படின்னா 100க்கு 50 மார்க்ஸ். 100க்கு 50 மார்க்ஸ். நீங்க 50 எம்சிக்யூ சரி எடுத்தா அல்லது 35 எம்சிக்யூ நீங்க இதுல சரி எடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் எஸ். 35 எம்சிக்யூ சரி என்று சொன்னால் உங்களோட ரிசல்ட்ஸ் என்னதுன்னு சொன்னால் இங்க என்னதுன்னு சொன்னால் எஸ் ஆக இருக்கும். ஆகவே டார்கெட் பண்ணணும் 45க்கு மேல உங்களோட எம்சிக்யூ சரி வாரத்துக்கு நீங்க இங்க டார்கெட் பண்ணணும். மெடிக்கல் ஃபேக்கல்டி, இ ஃபேக்கல்டி போகணுமாக இருந்தால், இன்ஜினியர் ஃபேக்கல்டி, மெடிக்கல் ஃபேக்கல்டி போகணுமாக இருந்தால் நீங்க கெமிஸ்ட்ரியில எம்சிக்யூல 40-45க்கு மேல வாரத்துக்கு ட்ரை பண்ணணும். அப்படி எடுக்கணும். எடுத்தால்தான் அந்த இதை போடலாம். சரியா? மற்ற இது அதாவது கொஞ்சம் குறைச்சி அங்கே பாட்டுவை நல்லா செஞ்சாலும் புகையிலும். ஆனால் ஒரு இதா சொல்றதாக இருந்தால் 40-45க்கு மேல் எடுக்கிற ஒரு ஆளுக்கு இன்ஷா அல்லாஹ் அங்கே என்ன செய்யலாம்டா மெடிசின் இ ஃபேக்கல்டி போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிச்சம் அதிகமாகவே இருக்கும். சரியாமா? இதுதான் இது. இதுல உங்களோட ஒவ்வொரு யூனிட்லையும் எத்தனை எத்தனை எம்சிக்யூ கேள்விகள் வரும் என்று இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல எத்தனை, செகண்ட் யூனிட்ல எத்தனை, தேர்ட் யூனிட்டுக்கு எத்தனை என்று சொல்லி இருக்குது. நான் அதை தாரேன், சொல்றேன். அடுத்தது நாங்கள் பார்ட் 2 பார்த்துட்டு வருவோம். கொஞ்சம் பார்ட் 2 பார்த்துட்டு நான் அதை இதுகளுக்கு வரேன். பேப்பரை பார்த்துட்டு யூனிட்டுக்குரியதுக்கு வரேன். ஓகே, இப்போ இதுல பார்ட் 2க்கு வந்தீங்கன்னு சொன்னால், பார்ட் 2 பகுதிக்கு நாங்கள் வந்தால் பார்ட் 2 எடுத்தோம் என்றால் இதுல 3 பகுதி இருக்குது, 3 பார்ட் இருக்குது. ஒன்று பார்ட் ஏ, அடுத்தது பார்ட் பி, அடுத்தது பார்ட் சி. சரியா? பார்ட் ஏக்கு வருவோம். ஏ பார்ட்டுக்கு வந்தீங்கன்னா அதுல முதலாவது ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது ஸ்ட்ரக்சர், மூணாவது ஸ்ட்ரக்சர், நாலாவது ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் தெரியும் தானே உங்களுக்கு? கட்டமைப்பு வினா இடம் தந்திருப்பான், எழுதி அந்த பேப்பரை கொடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வரதில்லை, கொடுத்துட்டு வரணும். சரியா? அப்ப 1, 2, 3, 4 அதுதான். 5வது கேள்வி எஸ்ஏ கேள்வின்னு சொல்லுவோம், கட்டுரை வினாக்கள் என்று சொல்லுவோம். அது 5, 6, 7. சரியா? சி பாட்ல அதுவும் கட்டுரை வினாக்கள் தான் 8, 9, 10. அப்ப மொத்தமாக உங்களுக்கு பார்ட் 2ல வார கேள்விகள் எத்தனைடா 10 கேள்வி. 10 கேள்வியில இந்த ஏ பாட்டோட 4 கேள்வியும் நீங்க கட்டாயமாக செய்யணும். 4 கேள்வியும் கட்டாயம் செய்யணும். பி பார்ட்ல என்ன செய்ய போறீங்கன்னா 3ல 2 செய்யலாம். அடுத்தது சி பார்ட்ல அதுலயும் விருப்பமான 2 செய்யலாம். விளங்குதா? ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை மார்க்ஸ்ண்டா 100 மார்க்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 100. இப்ப 4 ஸ்ட்ரக்சருக்கு 400 மார்க்ஸ். என்னடா இவ்வளவு பெரிய மார்க்ஸ் தாரன்னு நீங்க யோசிக்கவான, இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. ஓகே, இது உங்களுக்கான நன்மை தான், பெனிஃபிட். அதாவது 400 அப்படி தாரதுக்கான காரணம் உங்களுக்கான நன்மை தான். ஓகே, இங்க ஒரு எஸ்ஏக்கு 150 மார்க்ஸ். அப்ப 2 எஸ்ஏக்கு இங்க 300 மார்க்ஸ், இங்க ஒரு எஸ்ஏக்கு 150. அப்ப 2 எஸ்ஏக்கு 300. ஆகவே மொத்த மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு என்றால் 1000. 1000 உங்களுக்கு வார மார்க்ஸ் எவ்வளவு என்றால் 50. ஆகவே பார்ட் 2ட 50 மார்க்ஸும் பார்ட் 1ட 50 மார்க்ஸும் சேர்த்தால் மொத்தம் உங்களோட 100 மார்க்ஸ். இதுதான் உங்களோட பேப்பர்ல வர கேள்விகளோட எண்ணிக்கை, அதுக்கான மார்க்ஸ் கொடுக்கிற முறை. சரியா? ஓகே, இப்ப இதுல வருவோம். இதுக்கான டைம் எவ்வளவு? டைம் எவ்வளவுண்டா 3 hour. 3 hour ரீடிங் டைம் 10 நிமிஷம் தருவான். சரியா? 3 hourக்குள்ள நீங்க எத்தனை கேள்வி செய்யணும்? மொத்தம் 8 கேள்விகள் மொத்தமாக நீங்க செய்யணும். மொத்தம் 8 கேள்வி கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப இதுல ஸ்ட்ரக்சருக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுக்கணும் என்றால் 18 நிமிஷம் கொடுக்கணும். 18 நிமிஷம் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொடுக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 18 நிமிஷம்.
ஒரு எஸ்ஏ கேள்விக்கு எவ்வளவு நிமிஷம் கொடுக்கணும்னா 27 நிமிஷம் கொடுக்கணும். ஏ லெவல்ல இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்னதுன்னா டைம் தான் பிரச்சனை. டைம் மேனேஜ்மெண்ட் ஆக முக்கியம். விளங்குதா? நீங்க படிக்கிற அந்த 2 வருஷத்துள்ளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி 15 நிமிஷத்துள்ளுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். விளங்குதா? நான் சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒரு எஸ்ஏ கேள்வி 20-25 நிமிஷத்துள்ளுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். விளங்குதா? அது எப்படி நாங்க பார்ப்போம். அப்ப இதுதான் நிற்கிறது. டைம் தான் பிரச்சனை. டைம் தான் நிறைய பேர் பிரச்சனைப்படுத்திக் கொள்றதுக்கு. டைம் உங்களுக்கு முடிக்க இல்லாம தான் போறது தான் இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை. என்ற ஆரம்பத்துல நான் சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி படிங்க நீ. ஓகே, இப்ப இதுல பார்ட் 1 பார்ட் 2 இதுதான் இருக்குது. இது அப்ப 3 ஹவர் வரும். இது எப்படி நீங்க இந்த டைமை கால்குலேட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் 3 ஹவர் என்று சொன்னா 180 நிமிஷம். 180 நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000ஆல நாங்க பிரிப்போம். பிரிச்சு வாரது எவ்வளவு வரப்போகுது? 1000ஆல பிரிச்சிங்கன்னா 0.18. 0.18 நாங்க ஒரு ஸ்ட்ரக்சர் 100 மார்க்ஸை 100ஆல பெருக்குவீங்க. பெருக்கினால் 18. அதே மாதிரி 150ஆல பெருக்கினீங்க என்றால் 27 நிமிஷம் வரும். இதுதான் இது எம்சி இதுக்கான டைம் கால்குலேட் பண்ற முறை. ஓகே, இப்ப இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது கெமிஸ்ட்ரியில். என்னதுன்னா இந்த எஸ்ஏ கேள்வியில ஸ்ட்ரக்சர் கேள்வியில இந்த ஸ்ட்ரக்சர் இந்த யூனிட்ல தான் கேள்வியாக வரும். அதுவும் அந்த யூனிட்ல இந்த பகுதிக்குள்ளதான் கேள்வி வரும். இப்படித்தான் பேப்பர் வரும்ன்றது பேப்பர் தெளிவு. எப்படின்னா உங்களோட ஓ லெவல் மேக்ஸ் பேப்பர் எப்படியோ அது மாதிரி தான் இங்க மிக தெளிவா இருக்கும். இந்த பகுதிகளில் தான் கேள்வி. இப்படிதான் கேள்வி வரும். நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, கெமிஸ்ட்ரி பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. 2019 பேப்பர், 20 பேப்பர், 21, 22, 23, 24, 25 எடுங்களே. இந்த நியூ சிலபஸுக்குரிய பேப்பர் 19ல இருந்து நியூ சிலபஸ். உங்களோட இந்த 19ல இருந்து நியூ சிலபஸுக்குரிய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும் பாருங்க. பார்த்தா எல்லா ஸ்ட்ரக்சரும் ஒரு மாதிரி தான் இருக்கும். கேள்வியில வித்தியாசம் எது அப்படின்னா கேள்விக்குள்ள கண்டென்ட் தான் வித்தியாசமா இருக்கு. கேள்வியோட அமைப்பு எந்த அடிப்படையிலையும் மாறாது. எடுத்து பாருங்க. அந்த பாடம் சம்பந்தமான தெளிவில்லாத ஒரு ஆள், தெரியாத ஒரு ஆள் பேப்பர் எடுத்து பார்த்தா என்னடா ஒவ்வொரு வருஷமும் ஒரே பேப்பரை கொடுத்து வச்சிருக்கிறான்னு யோசிப்பாங்க. அப்படித்தான் நிற்கும் பேப்பர். விளங்குதா? அப்ப உங்களோட முதலாவது ஸ்ட்ரக்சர் எதுல இருந்து வரும்டா ஜெனரல் கெமிஸ்ட்ரி. நான் அதுக்குத்தான் மேல அந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி இதை சொன்னேன். ஜெனரல் கெமிஸ்ட்ரி என்றால் யூனிட் 1ம் 2ம் இருந்துதான் வரும். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் எதுல இருந்து வரும்டா இன்ஆர்கானிக்ல இருந்து வரும். ரெண்டாவது சரியா? அதாவது உங்களோட 6வது பாடம், 6வது யூனிட் ரஃபா நோட் பண்ணிக்கோங்க. நான் பிடிஎஃப் ஒன்று அனுப்புவேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது உங்களோட 3வது கேள்வி எதுல இருந்து வரும்டா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து வரும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில எந்த யூனிட்ல இருந்து வரும்ன்றது கொஞ்சம் மாறி மாறி வரும். அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய அந்த 5 யூனிட்ல ஏதாவது ஒரு யூனிட்ல இருந்து அந்த பகுதி வரும். 4வது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலையும் எந்த பகுதியில இருந்து இந்த 4வது ஸ்ட்ரக்சர் வரும் இருக்குது. விளங்குதா? சமபகுதியம் என்ற ஒரு பாட்டு இருக்குது ஆர்கானிக்ல நாங்க படிப்போம். அந்த சமபகுதியத்துல இருந்துதான் அந்த 4வது ஸ்ட்ரக்சர் வரும். அடுத்தது 3வது, அதாவது 2வது ஸ்ட்ரக்சர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலையும் இந்த 2வது ஸ்ட்ரக்சர் எந்த பகுதியிலிருந்து வரும் என்று இருக்குது. எஸ்பி தொகுப்பு மூலகங்கள் சம்பந்தமாகத்தான் அதுல வரும். எஸ் தொகுப்பு, பி தொகுப்பு நாங்க படிப்போம். அதுல என்ன முழு பாடத்துல இருந்தும் வர்றது இல்லை, ஒரு பாடத்துல ஒரு பகுதி. எல்லா வருஷம் அப்படித்தான். 5வது 6வது எஸ்ஏ கேள்விகள், 5வது 6வது எஸ்ஏ கேள்வி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அந்த 5 யூனிட்டும் மாறி மாறி ஒவ்வொரு பகுதிகளாக வரும். 5 யூனிட்டுமே வரும். உங்களோட படிக்கிற கெமிஸ்ட்ரியில படிக்கிற எல்லா யூனிட்ல இருந்தும் கேள்விகள் வரும். விளங்குதா? எல்லா யூனிட்ல இருந்தும் கேள்வி வரும். எல்லா பகுதியில இருந்தும் கேள்விகள் என்ன செய்யும்னா வரும். அதுல சில பகுதிகள் கூடுதலாகவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பேப்பர்ல. ஓகே, அடுத்தது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அதுல வரும். 5, 6ல ஏதாவது அந்த பாடங்கள் 5 பாடத்துளுக்கு வரக்கூடியதா இருக்கும். ஸ்ட்ரக்சர்ல வந்த பகுதி போக மீதி பகுதி எல்லாம் 5வது 6வது கேள்விக்குள்ள வரும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியா. 7வது வந்தீங்கன்னா
எது எதுன்னு சொன்னால் நாங்கள் பார்த்தோம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, அதாவது உங்களோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பார்த்த எத்தனாவது பாடம்னு சொன்னால் 13வது பாடம், 13வது யூனிட். 13வது யூனிட்டும் இனோகனிக்கும் வரும். இனோகனிக் கெமிஸ்ட்ரியும் வரும். 13வது யூனிட்டும் இனோகனிக் கெமிஸ்ட்ரியும் என்ன செய்யும் என்றால் இதுல வரும். சரியா? இதுல 7வது ஏ பார்ட்ல வந்து 13வது யூனிட்டுக்குரிய கேள்வியாக இருக்கும். பி பார்ட் இனோகனிக் கெமிஸ்ட்ரியா இருக்கும். இனோகனிக் கெமிஸ்ட்ரியிலையும் எதுன்னு சொல்லி இருக்குது. சரியா? சிக்கல் அயன்கள் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியிலிருந்து தான் கேள்வி வரும். அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல வார கேள்விகள் இதிலிருந்து தான் வரும்ன்றது நான் சொன்னேன். மற்ற ஸ்ட்ரீம்களை விட லேசின்றதுக்கான ஒரு ரீசன் இதுதான். இதுவும் ஒரு காரணம். அடுத்தது 8வது கேள்வி. 8வது கேள்வி உங்களுக்கு எதுல இருந்து வரும் அப்படின்னால் உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து வரும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து வரும் 8வது கேள்வி உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. 9வது கேள்வி இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி. 9வது கேள்வி இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதுல ஏ பகுதி இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கும். பி பகுதி வந்து கல்குலேஷன் 3வது யூனிட் ரசாயன கணித்தலாக இருக்கு. கல்குலேஷன் 3வது யூனிட். இந்த 10வது கேள்வி எதுல இருந்து வரும்? அவங்களோட 14வது பாடம் என்னது? இண்டஸ்ட்ரியலும் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரியும். இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரியில இருந்து தான் இந்த 10வது கேள்வி வரப்போகுது. இதுதான் என்னதுன்னா உங்களோட பேப்பர்ல ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் வார கேள்விக்குரிய பாட்டு. சரியா? இவ்வளவாக என்ன செய்ய போகுது என்றால் வரப்போகுது. சரியா? ஓகே. இப்ப வாங்க உங்களோட பேப்பரை நாங்க எடுத்தோம்டா. பேப்பர் எடுத்தா எம்சிக்யூக்கு நான் வாரேன். சரியா? எம்சிக்யூ எவ்வளவு வரப்போகுதுன்றத பாருங்க. சரிதானே? இப்ப முதலாவது யூனிட்ல 3 எம்சிக்யூ வரும். சராசரிய 3 வரவு மேலும் 4 வரவு மேலும் 2 வரவு மேலும் எவரேஜா 3 வரும். எவரேஜா இதுல 3 எம்சிக்யூ வரும். இவர்ல இதுல 3 எம்சிக்யூ வரப்போகுது. 3 எம்சிக்யூ. இதுல வந்து எத்தனை எம்சிக்யூ வரும் என்றால் அதுல 3 எம்சிக்யூ வரும். அப்ப ஜெனரல் கெமிஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 6 எம்சிக்யூ கேள்விகள் வரும். ரசாயன கணித்தல்கள்லையும் ஒரு 3 எம்சிக்யூ. நாங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரி இந்த 3ஐயும் சேர்த்து எடுத்தோம் என்றால் மொத்தமாக உங்களுக்கு இன்னைக்கு 3 எம்சிக்யூ கேள்விகள் வரப்போகுது. யூனிட் 4 பொறுத்த மட்டும் யூனிட் 4 சடப்பொருளினுடைய வாயு நிலைன்றது வந்து சில நேரம் ஒரு எம்சிக்யூ வார சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதே மாதிரி 3 எம்சிக்யூக்கள் வார சந்தர்ப்பங்களும் இருக்குது. சரியா? கூடுதலான டைம் வந்து 3 எம்சிக்யூ வந்திருக்குதுன்றதுனால நான் சராசரியாக இணைக்க எடுக்கிறேன் 3ன்னு சொல்லி. 2024 பேப்பர்ல அதுல ஒரே ஒரு எம்சிக்யூ தான் கேசஸ்ல வந்திக்குது. சரியா? அதே மாதிரி சில வருஷங்கள்ல ஒரு எம்சிக்யூ தான் வந்திக்குது. 3 நாங்க எடுத்துக்கொள்வோம். என்றால் மற்ற வருடங்கள்ல 3 4 வந்திக்கிறதுனால. அடுத்தது 5வது யூனிட் எடுத்தீங்க என்றால் அதுல 3 எம்சிக்யூ வரும். 3 எம்சிக்யூ கேள்விகள் வரும். அடுத்தது 6வது யூனிட்ல 5 அல்லது 6 எம்சிக்யூ கேள்விகள் எங்களுக்கு வரலாம். நான் புதிய பேப்பர்களை மட்டும் வச்சுக்கொண்டு சொல்றேன். 5 எம்சிக்யூ வரும். 5 எம்சிக்யூகள் என்ன செய்யும் என்றால் உங்களுக்கு 6வது யூனிட்ல வரும். இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்தோம் என்றால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு வார எம்சிக்யூகளோட எண்ணிக்கை எத்தனை? 8 எம்சிக்யூ வரும். எத்தனை எம்சிக்யூ வரும்? 8 எம்சிக்யூ. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிய ஃபுல்லா வந்தீங்கன்னு சொன்னால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 8 எம்சிக்யூ வரப்போகுது. சரியா? ஓகே. அடுத்தது இதுல 11வது யூனிட் ரசாயன இயக்கவியல்ல 3 எம்சிக்யூ கேள்விகள் வரும். 3 எம்சிக்யூ கேள்விகள் என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கு வரையிலும். அடுத்தது பாருங்க உங்களோட 12வது யூனிட்டுக்கு வந்தீங்க என்றால் 12வது யூனிட்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 8 இல்ல 10 எம்சிக்யூ கேள்விகள் வரையிலும். சரியா? 10 எம்சிக்யூ கேள்வி. 12வது யூனிட்ல தான் 8 எம்சிக்யூ. இந்த 12வது யூனிட்ல 8 எம்சிக்யூ கேள்வி வரும். ஆக கூட எம்சிக்யூ வார யூனிட்களை பார்த்துக்கோங்க. அடுத்தது 13வது யூனிட்ல 3 எம்சிக்யூ.
13வது யூனிட்ல 3 MCQ வரும். 14வதுல உங்களுக்கு வார MCQ எத்தனைடா 6 MCQ வரும். இதுதான் இது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல அப்ப 3, 2வது யூனிட்ல 3, 3வது யூனிட்ல 3, 4வது யூனிட்ல 3, 5வது யூனிட்ல 3 MCQ, 6வது யூனிட்ல 5 MCQ, 7, 8, 9, 10 அந்த யூனிட்டை நாங்க சேர்த்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு தான் படிப்போம். 7, 8 எல்லாம் படிக்க போறது இல்லை. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதுல 10 MCQ. அதை ஒரு யூனிட்டாகத்தான் நாங்க பார்ப்போம். 11வதுல 3 MCQவும், 12வது யூனிட்ல 8 MCQவும், 13ல 3 MCQவும், 14வதுல 6 MCQமாக மொத்தமாக வரப்போகுது. சரியா? இதன் மொத்த இது. இப்ப இதுல உங்களோட யூனிட்ல நாங்க இப்ப எடுத்திருக்கிறோம் ஜெனரல் கெமிஸ்ட்ரி அது இது என்று பார்க்கிற நேரம், ஜெனரல் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னால், ஜெனரல் கெமிஸ்ட்ரி எடுத்தா ஜெனரல் கெமிஸ்ட்ரியிட பார்ட் 2 பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னா 10% ஜெனரல் கெமிஸ்ட்ரியில இருந்து வரும். சரியா? 10% வந்து ஜெனரல் கெமிஸ்ட்ரியாக இருக்கு. அடுத்தது பேசிக் கெமிஸ்ட்ரி. 7.5% வரும். 7.5% வந்து பேசிக் கெமிஸ்ட்ரியில இருந்து வரப்போகுது. அடுத்தது வந்து உங்களோட ஆறாவது யூனிட் இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியை நாங்க எடுத்தோம் என்றால், இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்ட் 2ல வர பெர்சன்டேஜ் எத்தனை 15% இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து வரும். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் ஆரம்பத்துல, நீங்க இதெல்லாம் கிளியரா தெளிவா வச்சுக்கொண்டா உங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரியை படிச்சுக்கிறதுக்கு லேசா இருக்கும். இவ்வளவுக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், இவ்வளவு தான் டைம் கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு விளங்கும். அப்ப இவ்வளவு வரும். அடுத்ததுமா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வரும் என்றால் 21% வரும். பார்ட் 2ல 21% ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அடுத்தது இதுல உங்களோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மொத்தமா சொல்றேன், 5 யூனிட்டும் சேர்த்து சொல்றேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில 5 யூனிட்டும் சேர்த்து நாங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40% பிசிக்கல் கெமிஸ்ட்ரியாக இருக்கும் உங்களோட பேப்பர்ல. 40%. சரியா? அடுத்தது 14வது யூனிட் வந்து எத்தனை சதவீதம் இருக்கும்டா 10% இருக்கு. சரியாமா? அதாவது 14வது யூனிட் என்னது இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரியில 10% என்ன செய்ய போகுதுன்றால் உங்களுக்கு வரப்போகுது. சரியா? அப்ப கிட்டத்தட்ட இந்த மாதிரி என்ன செய்ய போகுதுன்னா உங்களோட பேப்பர்ல வரக்கூடிய பகுதிகள். சரியா? அப்ப உங்களோட கெமிஸ்ட்ரி பாடத்துல இதுதான் இருக்கிற விஷயம், ஆரம்பமாக இருக்கிற பகுதிகள். என்னமாவது டவுட்டுகள் இருந்தா கொஞ்சம் கேட்டுக்கோங்க, நாங்க பாடத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு. இருக்குதாங்க உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பாடம் சம்பந்தமாக என்னமாவது உங்களுக்கு டவுட்டுகள் என்னமாவது இருந்தால், விஷயங்கள் இருந்தால் கேட்கலாம். மெசேஜ்லயும் போடலாம், செட்லயும் போடலாம். சரி, ஓகே. இப்ப நாங்க எங்கட கிளாஸஸ் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது, எங்கட இந்த கெமிஸ்ட்ரி கிளாஸ் எப்படி நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், உங்களோட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உரிய நோட்ஸ்கள் மிக தெளிவாக உங்களுக்கு தரப்படும். விளங்கப்படுத்தும். உங்களோட சிலபஸுக்கு உட்பட்ட அளவுல, உங்களோட சிலபஸுக்கு மேலதிகமாக உங்களுக்கு விளங்கிக்கிறதுக்கு தேவையான பகுதிகள் இருந்தால் அந்த பகுதிகளுக்குரிய விஷயங்கள் தாரத்தோட சேர்த்து உங்களோட சிலபஸ் 100% கம்ப்ளீட்டாகவே தரப்படும். அதை உங்களுக்கு அழகா பார்க்கலாம். என்னது என்றால், நான் உங்களோட ஒவ்வொரு யூனிட் முடிகிற நேரமும் உங்களுக்கு என்ன செய்வேன் என்றால் MCQ கேள்வி, உங்களோட கிட்டத்தட்ட 15 வருஷத்துல MCQ கேள்வி நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவேன்.
ஒவ்வொரு யூனிட் முடிய பாஸ் பேப்பரோட 15 வருஷ எம்சிக்யூ கேள்விகள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அந்த 15 வருஷ எம்சிக்யூ கேள்வி டிஸ்கஸ் பண்ற நேரம் உங்களுக்கு பார்க்கலும் என்னது என்றால் உங்களோட பாடத்துல ஏதாவது பகுதிகள் விடுபட்டிருந்தால் உங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு கேள்வி செய்யலாம போகும். ஏன்னா அப்படி இல்லாம உங்களுக்கு இந்த 15 எம்சிக்யூ கேள்வியும் அழகா தெளிவா செய்யக்கூடிய அமைப்புல உங்களோட நோட்ஸ்கள் கிளியராக தரப்படும். தெளிவாக விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்யப்படும் என்றால் விளங்கப்படுத்தப்படும். அது முடிய ஒவ்வொரு யூனிட் முடிய நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அந்த யூனிட்டுக்குரிய 15 வருஷ பாஸ் பேப்பர் கேள்வியிட எம்சிக்யூ கேள்விகள் நான் உங்களுக்கு முழுமையாக டிஸ்கஸ் பண்ணிடுவேன். முழுமையாகவே கிளியரா டிஸ்கஸ் பண்ணிடுவேன். சரியா? ஓகே. அதோட உங்களுக்கு வீக்குக்கு 12 கிளாஸஸ் நடக்கும். இதுக்கு முன்னுக்குள்ள பெட்ஜுக்கெல்லாம் 8 கிளாஸஸ் தான் போட்டு நடந்துச்சு. 8 கிளாஸஸ் போட்டு நடந்தும் சிலபஸ் மாஷால்லான்னு சொல்லி எக்ஸாம் போகிறதுக்கு கிட்ட வார நேரம் சிலபஸ் கம்ப்ளீட்டாகவே முடிச்சு பாஸ் பேப்பர் கேள்விகள் எல்லாம் நாங்கள் இடக்கிட நிறைய செய்வோம். செஞ்சு அவங்களோட சிலபஸ் முடிக்கக்கூடிய அமைப்பில் இப்போ 26 பெட்ஜ் எடுத்தீங்கன்னா அவங்களோட சிலபஸ் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி போகுது. இன்னும் அவங்களுக்கு இன்னும் ஒரு 5 மாதம் டைம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை எங்களுக்கு அழகாக முடிக்கலாம். தாராளமாக நாங்கள் அந்த டேர்முக்கு முன்னுக்கே கூடுதலான பகுதிகள் முடிச்சு தான் இருக்கிறோம். அப்போ அதனால் யோசிக்க தேவையில்ல, சிலபஸ் அழகாக டைமுக்கு முடியும். ஒவ்வொரு டேர்ம் முடிகிற நேரமும் ஒவ்வொரு டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் உங்களோட ஃபர்ஸ்ட் 3 யூனிட் அந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய அந்த 3 யூனிட்டும் முடிகிற நேரம் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டேர்ம்ட பேப்பர் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். எஃப்டபிள்யூசி பொதுவாக நிறைய இடங்களில் எடுக்கிற பேப்பர் எஃப்டபிள்யூசி பேப்பர் தொண்டமானார் பேப்பர் தான். ஆகவே அந்த பேப்பரை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னா முழுமையாக ஒரு 2 பேப்பராவது டிஸ்கஸ் பண்ணிவிடுவேன். அப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுற நேரம் மிச்சம் லேஸாக இருக்கும். சரிதானே? உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம்கள். அதனால எந்த இதுவும் இல்லை. எந்த யூனிட்லேயும் டவுட்கள் இதுகள் இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு தாராளமாக அழகாக கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி தான் எங்களோட கிளாஸஸ் போகும். பெரும்பாலும் எங்களோட சிலபஸை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் நேரத்தோட முடிச்சதுக்கு பிறகு பேப்பர் கிளாஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அல்லது சிலபஸ்ல கிட்டத்தட்ட 75% பகுதி முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் பேப்பர் கிளாஸஸ் செய்வோம். அந்த பேப்பர் கிளாஸஸ்ல வந்து உங்களோட எக்ஸாம் நீங்க எப்படி செய்யற நேரம் எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு நீங்க எதை படிக்கணும் எதை திரும்ப நீங்க பார்க்கணும்ன்ற அமைப்புல அந்த ரிவிஷனோட சேர்த்து அந்த பேப்பர் கிளாஸஸ் உங்களுக்கு போகும். அதில் நீங்க பார்க்கலாம் என்னென்றால் கெமிஸ்ட்ரி பேப்பர்ல இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது என்னன்னா உங்களோட எம்சிக்யூ பேப்பர் இருக்குது. ஒரு எம்சிக்யூ பேப்பர்ல 50 எம்சிக்யூ உண்டா. அந்த 50 எம்சிக்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 150 டைப் எம்சிக்யூ கேள்விகள் தான் இருக்குது. அந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போனா தருவான் ஒரு 3-4 பேப்பரை வச்சுக்கொண்டு திரும்ப திரும்ப தருவான். அது மாதிரி ஒரு 200 150க்குள்ள தன் தலைப்புகளுக்கு கீழே தான் எம்சிக்யூ கேள்விகள் வரும். 200 இருக்காது, 100 150 எடுத்துக்கொள்ளலாம் வைங்களே. அந்த 150 தலைப்புகளுக்குள்ள எம்சிக்யூ கேள்விகள்ல ஒரு 50 தலைப்புல உங்களுக்கு பேப்பர் வரும். அவ்வளவுதான், 50 தலைப்புல பேப்பர் வரும். உங்க பேப்பர் எடுத்தா விளங்கும். நான் அதெல்லாம் செய்வேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இப்படித்தான் என்ன செய்ய போகுதுன்னா உங்களோட பேப்பர் இருக்க போது எங்களோட கிளாஸஸ் வந்து இப்படித்தான் என்ன செய்ய போகும். 1.5 hour கிளாஸஸ் தான். ஆகவே உங்களுக்கு மிச்சம் டைம் எடுத்து ஆன்லைன்லன்றதுனால இது. அடுத்தது உங்களுக்கான வேலைகள் கொஞ்சம் தார நேரம், அந்த வேலைகளை நீங்க டைமுக்கு செய்யணும். அடுத்தது நீங்க பாஸ் பேப்பர் எடுக்கிற நேரம் கட்டாயம் ஒவ்வொரு யூனிட் முடியக்குள்ள பாஸ் பேப்பர் செய்வோம். அதனால பாஸ் பேப்பர் கட்டாயம் நீங்க உங்களோட கையில் இருக்கணும். எஸ்டன் பப்ளிகேஷன் பாஸ் பேப்பர் எடுங்க, வேற எந்த ஒரு பப்ளிகேஷன் பேப்பரும் எடுக்க வேணும். ஏனெண்டா பாஸ் பேப்பர்ல நிறைய பிழைகள் இருக்குது மற்ற பப்ளிகேஷன்ல. எஸ்டன் பப்ளிகேஷன்ல தான் ஓரளவுக்கு பேப்பர்ல பிழை இல்லாம இருக்கும். அப்ப அந்த பிழையோட நீங்க அந்த பேப்பர்கள் எடுத்து நீங்க செய்ய போனீங்க என்றால் அது உங்களுக்கு கஷ்டம். விளங்குதா? அதோட அடுத்த விஷயம் என்னது அப்படின்னு சொன்னால் பாஸ் பேப்பர் தான் உங்களோட ஏ லெவல்ட தாரக மந்திரம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க குறைஞ்சது ஒரு 15 வருஷம் அல்லது 10 வருஷ பாஸ் பேப்பர் ஃபுல் தரவா இருப்பீங்க என்றால், ஃபுல் கிளியரா இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்க பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு அந்த பாடத்துல ஏ ஒன்று வரும், நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று வரும் கிளியரா இருந்தால். அப்ப பாஸ் பேப்பர் தான் ஆக முக்கியம். அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸோட பாஸ் பேப்பரை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ பண்ணி உங்களுக்கு பாஸ் பேப்பர் எல்லாம் நீங்க செஞ்சு முடிஞ்சு இதுக்காங்கள செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற நேரம் தான் நீங்க எங்க போகணும்னா மாடல் பேப்பருக்கு போகணும். எடுத்துடனே வந்திருக்கிற அந்த ஆர்வ கோளாறுல மாடல் பேப்பர் செய்ய போறல. ஏன்னா மாடல் பேப்பர்ல கேள்விகள் சில நேரம் பிழையா இருக்கும், தரவுகள் தந்திருக்க மாட்டான இடங்கள்ல. விளங்குதா? சில நேரம் என்னது என்றால் நீங்க ஆன்சர் இருக்காத உங்களுக்கு செஞ்சது சரியா பிழையாண்டு பாக்குறதுக்கு இப்படியான சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. அப்ப மாடல் பேப்பர் நாங்க எப்ப போவோம்டா ஃபர்ஸ்ட்டுக்கு பாஸ் பேப்பர் எல்லாம் நீங்க செஞ்சு முடிஞ்சு பாஸ் பேப்பர் செஞ்சு முடிஞ்சு இருக்காங்களா உங்களுக்கு செய்யறதுக்கு இல்ல.
வேற பேப்பர் இல்லைன்ற அமைப்புல இருக்கிற நேரம் நீங்க என்னது மாடல் பேப்பருக்கு போகணும். விளங்குதா? அதனால பாஸ் பேப்பர் அமைப்புல தான் கேள்வி வரப்போகுது. சில நேரம் மாடல் பேப்பர் இருக்கும், பாஸ் பேப்பர்ல எடுக்காத கேள்வியிட சம்பந்தம் இல்லாத அமைப்புல கேள்விகள் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன். அதனால தெளிவான பேப்பர், உங்களோட பிராக்டிஸுக்குரிய நல்ல பேப்பர் எது என்றால் பாஸ் பேப்பர். எனக்குதா? அது 15 வருஷமோ 20 வருஷமோ அல்லது உங்களுக்கு டைம் இருக்குது இன்னும் இருக்குது என்றால் நீங்க சரியா பிளான் பண்ணினா உங்களுக்கு 1979 இருந்தே செய்யலாம். பழசி புதுசு எல்லாம் இல்ல. ஏ லெவலுக்கு எங்களோட சயின்ஸுக்கு நியூ சிலபஸ் அப்படியெல்லாம் இல்ல. சயின்ஸ் மாற போறல. விளங்குதா? சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குமே ஒழிய பெரிய அளவுல சேஞ்ச் ஏற்படுறது இல்ல. அதனால அந்த நேரத்துல இருந்து என்ன செய்யலாம்னாலும் உங்களுக்கு பேப்பர்கள் செய்யலாம் அழகா. என்னதாம்மா? அதனால பாஸ் பேப்பர் நியாயமா செய்யணும். ஆகவே நீங்க பாஸ் பேப்பர்களை கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எஸ்டர்ன் பப்ளிகேஷன் குயிக்கா முடியும். புக் ஷாப்புகள்ல வந்தா வந்த உடனே அந்த பேப்பர்கள் எடுத்துடுவாங்க. என்னால் அந்த பேப்பருக்கான அந்த இது கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால இருக்கிற பேப்பர்களே கொஞ்சம் நல்ல பேப்பர் அதுதான். அடிச்சிக்கிற பப்ளிகேஷன்ல புக்ல அதுதான். அதனால பேப்பர் குயிக்கா முடியும். ஆகவே உங்களோட பேப்பர் அதாவது 2000 லாஸ்ட் இயர் எக்ஸாமுக்குரிய பேப்பரும் இன்க்ளூட் ஆகி வந்தோன்னா நீங்க பேப்பர் எடுத்துக்கோங்க. 2025 பேப்பரும் சேர்ந்து பேப்பர் ரிலீஸ் ஆனோன்னா பாஸ் பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு யூனிட் முடிய அந்த பாஸ் பேப்பர்கள் உள்ள கேள்விகளை செஞ்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க என்றால் அதே தாராளமாக போதும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்றுக்கு போறதுக்கு உங்களுக்கு. சரியா? இப்போ நாங்கள் இப்படித்தான் எங்களோட கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் உங்களுக்கு போகுது. அதுக்குரிய கேள்விக்குரிய பிடிஎஃப்கள் டியூட்கள் அது இதுகள் இன்ஷால்ல தரப்படும். அதோட உங்களுக்கு தெரியும் டெஸ்லாட கிளாஸஸ் வளமையாக அந்த யூனிட் முடிய அந்த பாடம் அந்த கிளாஸ் முடிய அடுத்த நாள் உங்களுக்கு மார்னிங் அதுக்கான ரெக்கார்டிங்ஸ் வரும். ஆகவே திரும்ப தெளிவில்லாத பகுதிகளை உங்களுக்கு என்ன செய்யலாம்டா பார்த்து தெளிவாக விளங்கி கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் உங்களோட கிளாஸஸ் போகும். அதாவது கிளாஸ்ல தார அந்த கைடன்ஸ் அடிப்படையில நீங்க போவீங்களாக இருந்தால் உங்களோட கெமிஸ்ட்ரி ரிசல்ட்ஸுக்கு ஒரு உத்தரவாதம் ஒன்று தரலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்க இந்த அமைப்புல போவீங்க, இந்த அமைப்புல தான் கேள்வி செய்யணும், இப்படித்தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்படித்தான் படிக்கணும்ன்ற அந்த இந்த வேலைகளை செய்யணும் அப்படின்றால் அந்த அமைப்புல போனால் உங்களுக்கு தாராளமா நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றேன் கடைசியாக. உங்களோட ஏ லெவல்ல பொறுத்த மட்டும் டீச்சர்ஸ்ட பங்களிப்புன்றது 20% மட்டும்தான். 20% மட்டும். மற்ற 80% உங்களோட கையில தான் இருக்கிறது. இந்த 20%ன்றது உங்களுக்கு பாடத்தை படிச்சு தந்து கேள்வி எப்படி செய்யணும்ன்றத சொல்லித்தரது மட்டும். இந்த 20%ம் சக்சஸ் ஆகணும்டா பிரயோசனம் ஆகணுமாக இருந்தால் இந்த 80% தேவை. இந்த 80% இல்லையா இந்த 20%ல எந்த பிரயோசனமும் இல்லை. விளங்குதா? ஏ லெவல்ன்றது உங்களோட எக்ஸாம், ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம். விளங்குதா? ஏ லெவல் மாதிரி டீச்சர்ஸால ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்க வைக்கலாம். இங்க நீங்க எவ்வளவு தான் பெரிய ஜீனியஸ்ட போனாலும் உங்களோட 80% பார்ட் இல்லை என்றால் உங்களோட ரிசல்ட்ஸ் இல்லை. அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விளங்குதா? அந்த சர்ட்ட போனா இப்படி ரிசல்ட்ஸ் வரும் அப்படி இல்லை. நீங்க எந்த சர்ட்ட போனாலும் தெளிவா கிளியரா தியரிய தரக்கூடிய ஒரு ஆள்கிட்ட அது அந்த ஒரு பகுதியும் இருக்குது. அப்ப இருக்கிறது இந்த 20% தான் டீச்சர்ஸ்ட கையில, மற்ற 80 உங்களோட கையில. அவை இந்த 80 நீங்க சரியா செஞ்சீங்க என்றால் அந்த 20% உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும். நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வரும். சரியாம்மா? இதுதான் இருக்கிறது. ஏ லெவல் இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அடிப்படையில் நீங்க உங்களோட ஏ லெவலை கொண்டு போவீங்க என்றால் உங்களோட அந்த ஏ லெவல் அந்த பகுதி அழகா போகும். அந்த 2 வருஷம் அழகா போகலாம். இது நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று உங்களுக்கு எடுக்க இயலும். சரியாம்மா? ஓகே. என்னமாலும் கேட்கணும்டா இருந்தா கேளுங்க. நான் பாடத்தை கொண்டு போறதுக்கு டைம் ஒன்று இருக்குமோ தெரிய பாப்போம். இருக்குதா? மற்ற பெஞ்சுகள்ல நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ரிசோர்ஸ் புக் இருக்குது. ரிசோர்ஸ் புக்கில் பிடிஎஃப்களை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்குகள் தேவைன்னு சொன்னால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இது நோட் 7716000495. மெசேஜ் ஒன்று போடுங்க. உங்களோட பேரையும் போட்டு உங்களோட ஸ்கூலையும் போட்டு மெசேஜ் ஒன்று போட்டாலும் ஓகே. மெசேஜ் ஒன்று போட்டு கேட்டீங்க என்றால் நான் உங்களுக்கு பெஜ்ஜையும் சொல்லுங்க எத்தனாம் ஆண்டு பெஜ்ஜுன்னு நான் உங்களுக்கு இதை ரிசோர்ஸ் புக்குகளை அனுப்பி விட்றேன்.
சரியா? பார்த்துக்கொள்ளலாம் ரிசோர்ஸ் புக். அப்போ உங்களுக்கு போகிறதுக்கு முன்னு கொஞ்சம் ரிசோர்ஸ் புக்குகளை ரிஃபர் பண்ணி கொண்டு பாடத்துள்ளுக்கு போவீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் பிளேஸ் ஆகிருக்கும் பாடத்தை விளங்கி கொடுறதுக்கு. சரியாம்மா? சார் கிளாஸ் டைம் டேபிள் ஷெட்யூல் எப்படி? கிளாஸ் டைம் டேபிள் ஷெட்யூல் வந்து கொஞ்சம் இருங்க நான் சொல்கிறேன். டைம் டேபிள் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு திங்கட்கிழமை கிளாஸ் இருக்கும். திங்கட்கிழமை 8:30க்கு கிளாஸ் இருக்கும். சரியா? 8:30க்கு இருக்கும். அடுத்தது வந்து புதன்கிழமை 8:30க்கு கிளாஸ். சரியா? திங்கள் 8:30க்கும் புதன் 8:30க்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை 8:30க்கு. சரியா? புதன் திங்கள் புதன் வெள்ளி, திங்கள் புதன் வெள்ளி 8:30க்கு கிளாஸ். இதுதான் நம்மளோட டைம் டேபிள். கெமிஸ்ட்ரி 28 பேஜ் கிளாஸ். வேற என்ன மாதிரிக்கா? யோசிக்க தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. A-level சயின்ஸ் ஸ்ட்ரீம் சிம்பிள். அழகா படிச்சுட்டு போனீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கலாம். கூலா படிச்சுட்டு போனேன். சரி, ஓகே. நான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாடத்துல ஒரு சின்ன ஒரு பகுதி ஒன்று செஞ்சுட்டு நான் கிளாஸை முடிக்கிறேன். உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது அணுக்கட்டமைப்பு. நான் பாடத்தை மட்டும்தான் விளங்கப்படுத்த போறேன். நோட்குரிய பகுதியில் நாங்கள் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். என்னது அப்படின்னு சொன்னால் உங்களோட இந்த அணுக்கட்டமைப்புன்ற இந்த பாடத்துல ஃபர்ஸ்ட் யூனிட்ல 6 சப் டாபிக் இருக்குது, 6 உப தலைப்புகள் இருக்குது. அப்ப அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் வார உப தலைப்புகளை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோனீங்கன்னா அந்த யூனிட்ல உள்ள விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். முதலாவது தலைப்பு என்னதுன்னால் சடத்திட அணுக்கொள்கை என்ற ஒரு விஷயம் நாங்க பார்ப்போம். இதுல வந்து நாங்க இந்த சடப்பொருள் சம்பந்தமான விஷயத்தோட இந்த கெமிஸ்ட்ரியோட வரலாறு, எப்படி இந்த கெமிஸ்ட்ரின்ற ஒரு பாடம் உருவாகிச்சு, இந்த ஒரு தியரி எப்படி உருவாகிச்சுன்ற விஷயத்தை நாங்க பார்ப்போம். ரெண்டாவது வந்து ரெண்டாவது உப தலைப்பு மின்காந்த கதிர்வீசலும் சடத்தினுடைய அலை ஒத்த இயல்பும் என்ற ஒரு விஷயம் பார்ப்போம். மின்காந்த அலைகள் நீங்க படிச்சிருப்பீங்க ஓ லெவல்ல, அது சம்பந்தமாக நாங்க பார்ப்போம். மூணாவது தலைப்பு 1.3 என்னதுன்னு சொன்னால் இலத்திரன் இலையமைப்பு, அதாவது இலத்திரண்ட சக்தி மட்டங்கள் என்று சொல்லி பார்ப்போம். இலத்திரன்கள் வந்து அணுக்கள்ல வந்து சக்தி மட்டத்துல இருக்கும் என்று சொல்லி நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. அதுக்கான ப்ரூஃப் என்ன, ஆதாரங்கள் என்னன்ற சம்பந்தமாக நாங்க இன்னைக்கு படிப்போம். 1.4 வந்து என்னதுன்னா இலத்திரன் நிலையமைப்பு. நீங்க ஓ லெவல்ல இலத்திரன் நிலையமைப்பு எழுதிருக்கிற ஒரு மெத்தட் ஒன்று எழுதிருப்பீங்க. நாங்க இங்க ஏ லெவல்ல ஒரு டிஃபரெண்டா இலத்திரன் நிலையமைப்பு எழுதுவோம். நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப நீங்க ஓ லெவல்ல நீங்க படிக்கிற நேரம் சில நேரம் கால்சியத்துல இலத்திரன் நிலையமைப்பு எழுதிருப்பீங்க அப்படின்னா 2 8 8 2 எழுதிருப்பீங்க. சும்மா நான் இன்ட்ரெஸ்ட்க்கு சொல்றேன் உங்களுக்கு. பொட்டாசியத்தில் இலத்திரன் நிலைப்பு எழுதிருப்பீங்க என்னதுன்னா 2 8 8 1 சொல்லி நீங்க ஓ லெவல் எழுதிருப்பீங்க. ஆனா இலத்திரன் நிலையமைப்பு எழுதுறதுக்கு முன்னுக்கு நீங்க ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க. நாங்க இலத்திரன் நிலையமைப்பு எப்படி எழுதுறோம்டா நீல்போர்ட அணுக்கொள்கையினுடைய அடிப்படையில தான் இலத்திரன் நிலையமைப்பு எழுதுறோம்னு சொல்லுவோம். நீல்போர்ட அணுக்கொள்கையின் அடிப்படையில முதலாம் சக்தி மட்டத்துல 2 இலத்திரனும், 2ஆம் சக்தி மட்டத்துல 8 இலத்திரனும், 3ஆம் சக்தி மட்டத்துல 18 இலத்திரனும், 4ஆம் சக்தி மட்டத்துல 32 இலத்திரனும் சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா நாங்க அப்படி எழுதாம இந்த இடத்துல சின்ன மாற்றத்தோட நாங்க எழுதுவோம். சில நேரம் நீங்க டீச்சர்ஸ்ட கேட்டும் இருப்பீங்க, சில நேரம் டீச்சர்ஸ் மாதிரி ஏசியும் இருப்பாங்க, உனக்கு எனக்கு தேவையில்லாத படிச்ச கேள்விகள் இப்படி எல்லாம் நடந்திருக்கும். அதுக்கான விளக்கம் எல்லாம் நாங்க இங்க பார்ப்போம். ஏதாப்பா இப்படி வருது என்று சொல்லி விளங்குதா? சில நேரம் உளவில் அதை விளக்கத்தை தரையல விளங்கப்படுத்தல. ஆனா இங்க நாங்க என்ன செய்வோம், மேலவல்ல அட விளக்கத்தை பார்ப்போம். அது இலத்திர நிலைய அமைப்புன்ற அந்த தலைப்புல நாங்க பார்ப்போம். அடுத்தது ஆவர்த்தன அட்டவணை. நீங்க ஓலவல்ல ஒரு 20 மூலகத்துல ஆவர்த்தன அட்டவணையோடு படிச்சிருப்பீங்க. நாங்க இங்க 118 மூலகத்துல ஆவர்த்தன அட்டவணையை படிப்போம். அடே 20க்கே பெரிய பாடுபட்டோம், இங்க 118க்கு என்ன செய்ய போறோமா யோசிக்கவே தேவையில்ல. நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மூலகங்களோட குறியீடும்
பெயரும் மட்டும் ஞாபகத்தில் இருந்தா போதும், அட்டவணையெல்லாம் பாடமாக தேவையில்லை. ஓ லெவலுக்கு உங்களோட ஏ லெவலுக்கு தருவான். பார்ட் 1 பார்ட் 2க்கு அட்டவணை தருவான். அப்ப ஆவர்த்தன அட்டவணை சம்பந்தமான சின்ன ஒரு அறிமுகம். ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலகங்கள் சம்பந்தமாக நாங்க 6வது யூனிட்ல தெளிவா படிப்போம், எல்லா சம்பந்தமும். அடுத்தது வந்து இந்த எஸ்பிடி தொகுப்பு மூலகங்களோட ஆவர்த்தன போக்கு. நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க, இந்த மின்னெதிர்த்தன்மை, அயனாக்கட் சக்தி, அந்த மாதிரியான விஷயங்களை நாங்க இதுல பார்ப்போம், எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் 6 தலைப்பும். சரியா? 1.1 வந்து சடத்திர அணுக்கொள்கை, 1.2 வந்து மின்காந்த கதிர்வீசல் மற்றும் சடத்தினுடைய அலை ஒத்த இயல்புகள் என்ற விஷயமும், 1.3 வந்து அணுக்களின் இலத்திரன் சக்தி மட்டங்கள், 1.4 வந்து இலத்திரன் நிலை அமைப்பு, 1.5 வந்து ஆவர்த்தன அட்டவணை, 1.6 வந்து எஸ் மற்றும் பி தொகுப்பு மூலகங்களோட ஆவர்த்தன போக்குன்றது தான் இது. ஓகே, இப்ப கெமிஸ்ட்ரின்னா என்ன? சரியா? கெமிஸ்ட்ரி ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. யாருக்கு சொல்லணும் கெமிஸ்ட்ரினா என்னன்னு சொல்லி? சடம் பற்றிய கற்கை. வெரி குட். கெமிஸ்ட்ரின்னு சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னால், சடத்திட இயல்புகள், சடம் சார்ந்த ஒரு கற்கையத்தான் நாங்க சொல்லுவோம் கெமிஸ்ட்ரி, ரசாயனவியல் என்று சொல்றது. சரியா? அப்ப சடம்ன்றது திணிவு கொண்டதாக இருக்கும், வெளியிடத்தை அடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் எதால ஆக்கப்பட்டிருக்கும் என்றால் சடத்தால ஆக்கப்பட்டிருக்கும். அப்ப சடம் என்றால் என்னன்றது பாத்தீங்கன்னா உளவல்ல படிச்சிருப்பீங்க. சடப்பொருள் திணிவு கொண்ட வெளியிடத்தை அடைக்கக்கூடியது. சடம் 3 நிலைகள்ல காணப்படும். திண்மம், திரவம், வாயுன்ற நிலைகள்ல. திண்மம் இப்படி இருக்கும், திரவம் இப்படி இருக்கும், அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்ப இந்த கெமிஸ்ட்ரி எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்க என்றால், இந்த சடம் தொடர்பாக முதல்ல என்ன செய்யப்பட்டுச்சு என்றால் கருத்துகள் எப்ப முன்வைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிமு, இந்த வருஷமெல்லாம் பாடமாக்க தேவையில்ல, கிமு 430 காலப்பகுதியில வாழ்ந்த ஒரு குரூப் தான் எம்பிடோக்லஸ் சொல்லக்கூடிய ஒரு குரூப் கூட்டம். இவங்க சொல்றாங்க என்னது என்றால், இந்த சடம்ன்றது, இந்த உலகம்ன்றது என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால், மண், வளி, நீர், நெருப்புன்னு சொல்லக்கூடிய 4 விஷயத்தால ஆக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. இதுதான் ஆரம்பம். அதுக்கு பிறகு எம்பிடோக்லஸ்க்கு பிறகு வந்த குரூப் இந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாளோட சேர்த்து 5வதாக ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. என்னது அப்படின்னு சொன்னார், மண், வளி, நீர், நெருப்போட சேர்த்து அவங்க ஆகாயம் என்ற ஒன்றையும் சேர்த்துக்கிறாங்க. ஆகாயம். இப்ப இது அப்படியே போக என்ன செய்யப்படுது என்றால், இது கிமு 440 காலப்பகுதி தானே. கிமு 460 காலப்பகுதியில டிமோக்ரட்டிஸ்ன்றவர், இவர் ஒரு பிலோசபிஸ்ட், அதாவது தத்துவவியலாளர், ஒரு சயின்டிஸ்ட் இல்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், இந்த சடம்ன்றது மேலும் பிரிக்க முடியாத ஒரு சடப்பொருளை நான் பிரிச்சுட்டு போனேன் என்றால், அது கங்கல் எனக்கு இதை பிரிக்க இயலா என்ற ஒரு கட்டம் ஒன்று வரும். அந்த கட்டத்துக்கு அவர் ஒரு பேர் கொடுக்கிறாரு. என்னது என்றால், கிரேக்க மொழியில் அவர் சொல்றாரு எட்டோமாஸ்ன்னு சொல்றாரு. எட்டோமாஸ், அதுதான் எட்டம் என்று மாறுது. எட்டோமாஸ் சொல்லக்கூடிய மேலும் பிரிக்க முடியாத, அல்லது இன்னொரு வேர்ட் சொல்லுவாங்க என்னதுனால், மேலும் வெட்டப்பட முடியாத மிகச்சிறிய ஒரு துணிக்கையால ஆனது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதால தான் சடப்பொருள் ஆக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி யாரு, டிமோக்ரட்டிஸ் என்றவர் சொல்றாரு. இது போக மிச்ச காலங்களுக்கு பிறகு அது அப்படியே போகுது, அந்த கதை பெய்த்து அது அப்படியே இல்லாம போகுது. அதுக்கு பிறகு மிச்சம் காலத்துக்கு பிறகு யாரு அப்படின்னு சொன்னால், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, இந்த ஆட்கள் என்ன சொல்றாங்க, அதே காலத்துல வாழ்ந்த ஆட்கள் தான், டிமோக்ரட்டிஸ் காலத்திலே வாழ்ந்தவங்க தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அணுன்றது மேலும் பிரிக்க முடியாத துணிக்கைகளாக ஆக்கப்பட்டிருக்காதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம்
சரியாம்மா. அப்ப என்னதுன்னு சொன்னால் டிமோக்ரட்டிஸ் காலத்துல வாழ்ந்த ஆட்கள் தான் இந்த அரிஸ்டாட்டில் பிளேட்டோன்ற ஆட்கள். இவங்க சொல்றாங்க என்னதுன்னால் இந்த அணுன்றது மேலும் பிரிக்க முடியாத வெட்டப்பட முடியாத துணிக்கையால ஆக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. டிமோக்ரட்டிஸ் சொல்றாரு அது மேலும் பிரிக்க முடியாத வெட்டப்பட முடியாத துணிக்கையால ஆனது இது. இவங்க சொல்றாங்க என்னண்டா இல்ல அப்படியான துணிக்கையால ஆக்கப்பட்டிருக்காது, அதாவது வெட்டப்பட முடியுமா இருக்கும், இதுக்காக பிரிக்கலுமா இருக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா ரெண்டு பேரும், அதாவது டிமோக்ரட்டிஸ் அதே மாதிரி அரிஸ்டாட்டில் பிளேட்டோ ஆட்கள் வந்து அந்த காலப்பகுதியில கிமு 460 காலப்பகுதியில பெரிய தத்துவ ஞானிகளாக இருக்கிறார்கள். நீங்க ஹிஸ்டரியல்ல படிச்சிருப்பீங்க. இப்ப இவங்க இப்படி சொல்ல இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில என்ன செய்யுதுன்னு சொன்னால் பெரிய ஒரு விவாதமே நடக்குது. அரிஸ்டாட்டில்ட மாணவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அதே மாதிரி டிமோக்ரட்டிஸ்ட மாணவர்கள் அவங்க சார்ந்தாக்கள் ஒரு பக்கம் இருந்து இது சம்பந்தமா பெரிய ஒரு டிபேட் என்ன செய்துன்றால் அந்த காலப்பகுதியில நடக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு மிச்சம் காலத்துக்கு பிறகு 1808 காலப்பகுதியில சரியா என்ன செய்யறாருண்டா ஜான் டால்டன் என்றவர் என்ன செய்யறாண்டால் அணு சம்பந்தமான ஒரு கொள்கையை முன்வைக்கிறார். ஜான் டால்டன் என்றவர் அணு சம்பந்தமான என்ன செய்யறாரு என்றால் ஒரு கொள்கை அவர் என்ன செய்யறார் என்றால் முன்வைக்கிறாரு. 4 கொள்கைகளை முன்வைக்கிறாரு. அணுண்டா இது தான் சொல்லு. சரியா? ஓகே. அப்ப நாங்க அது அணுட கொள்கைகள் என்னன்றது, அந்த கொள்கைகள் சரியா பிழையா, அதுக்கு பிறகு எப்படி அந்த கெமிஸ்ட்ரி டெவலப் ஆகுதுன்றது சம்பந்தமாக இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அப்ப கெமிஸ்ட்ரியோட வரலாறு இதுதான். யாரு எம்பிடோக்லஸ், அதுக்கு பிறகு இந்துக்கள், அதுக்கு பிறகு என்னது டிமோக்ரட்டிஸ் காலப்பகுதியில இருந்த பிளேட்டோ அரிஸ்டாட்டில் பிளேட்டோக்கு பிறகு மிச்சம் காலங்களுக்கு பிறகு என்ன செய்யப்படுதுனால் 1908 காலப்பகுதியில ஜான் டால்டன் என்றவர் அணு சம்பந்தமான ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரு. அதிலிருந்துதான் இந்த கெமிஸ்ட்ரியின் இந்த பாடம் ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஒரு பகுதி, சரியா, பெரிய ஒரு பாட். இன்ஷா அல்லாஹ் நான் மீதி பகுதிகளை அடுத்த கிளாஸ் பார்ப்போம். நான் அப்போ இதோட கிளாஸை முடிக்கிறேன். என்னமாவது கேட்கணும் இருந்தால் கேட்டுக்கோ. நோட்ஸ் அடுத்த கிளாஸ் எழுதுவோமா? சார் நெக்ஸ்ட் கிளாஸ் பே கிளாஸ் இல்லாட்டி ஃப்ரீ கிளாஸா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு பே கிளாஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் உங்களோட ஃப்ரீன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் டெஸ்லால நீங்க மெசேஜ் ஒன்று போட்டு கேட்டா சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க எக்ஸாம் எல்லாம் வச்சு கரெக்ட் பண்ணி தரதா? எக்ஸாம்கள் அப்படி இதுக்கு முன்னுக்குள்ள பெட்ஜ்களுக்கு செஞ்சு படல. இன்ஷால் இந்த பெட்ஜுக்கான அந்த ஐடியா ஒன்று இருக்குது. உங்களோட பேப்பர்ஸ் நீங்க செஞ்சு போஸ்ட் பண்ணுவீங்க என்றால் அதை கரெக்ஷன் பண்ணி அதுக்குரிய மார்க்ஸ்கள் அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாம்கள் இன்ஷால்லா செய்கிற ஐடியா ஒன்று இருக்குது. ஓகே சார். வேற என்னமாவது? ஓகே. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் நாங்கள் அடுத்த கிளாஸ்களில் பார்ப்போம். நான் இதோட கிளாஸை முடிக்கிறேன்னு. இது வந்து நான் இந்த ஜூம்ல வந்து உங்களுக்கு இந்த இதில் தான் 1 2 3 கிளாஸ் செஞ்சு படும். இன்ஷால்லா மற்ற உங்களுக்கு ஒயிட் போர்டை ஃபிக்ஸ் பண்ணி மற்ற ஃபிசிக்ஸ் பயோ கிளாஸஸ் நடக்கிறோமா இன்ஷால்லா செய்கிறதுக்கான இது ஒன்று இருக்குது, செஞ்சு படுவேன். சரிம்மா, ஓகே.